ஹே ஹாய் லார்மி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஹேண்ட் மிஸ் டீம் வெல் ஃபிக்ஸ் நான் உங்களில் நிறுத்தி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிமினிக்கார ஒன் ஷாட் தான். ஸோ ஒன் ஷாட்டோட டைட்டில் என்ன கேட்டிங்கன்னா யூ பொறுக்கி ப்ரொஃபஸர். அதுதான். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் வார்னிங், ஹெட்செட் இருந்தால் கண்டிப்பாக எடுத்து போட்டுக்கோங்க. இதில் 18+ வருமானு கேட்டால் எனக்கு தெரிலடா. மேபி ஸ்டோரி போக போக இருந்துச்சானா நான் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வீடியோவோட ஸ்டார்டிங் சீனில் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே இன்றைக்கான பீரியட் ஓவர் சரியா. மறக்காமல் நான் கொடுத்த அசைன்மெண்ட் எல்லாமே நாளைக்கா என் டேபிளுக்கு வந்துடணும். யாரும் நான் வந்து சொல்கிற மாதிரி வச்சுக்காதீங்க, புரிஞ்சுதா? எல்லாரும் ஓகே மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. குட். நெக்ஸ்ட் அவர் யாருது? அப்போது ஒரு பொண்ணு எழுந்து மேம் பேக் ஜிமின் சார்து. ஸோ அவங்க அப்படியே லைட்டாக என்ன ஜிமின் சார் தான், எஸ் மேம் அப்படின்னு ஒன்னே அவங்க கரெக்டாக ஓகே சிலோன் அப்படின்ட்டு அவங்க கரெக்டாக அந்த டோர் எக்ஸிட் வரைக்கும் போயிட்டு அவங்களுடைய ஹேரு சாரீ எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டும் அப்படி கன்ஃபியூஸாக பார்க்குறாங்க. ஸோ அப்போது உங்கள் ஃப்ரெண்டு என்னடி இந்த மேம் பண்ணுது, நானும் கூட தானே உட்காண்ட்ருக்கேன், எனக்கு என்ன தெரிய போகுது பாரு. ஸோ அப்படின்னு பேசிகிட்ருக்கீங்க. கரெக்டாக அந்த மேமும் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதும் அவங்க கையில் பேப்பர்ஸ் பென் எல்லாம் எடுத்துக்கிறாங்க, நோட்ஸ் எல்லாம். ஸோ கரெக்டாக ஜிமின் வரவும் ஜிமின் மேலே லைட்டாக இடித்து அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கீழே போட்டுடுறாங்க. ஜிமின் அதை பார்த்துட்டு ஓ சாரி மேம் அப்படின்ட்டு அதை எல்லாத்தையும் குனிஞ்சு எடுத்து கொடுக்குறாரு. என்ன சார் பார்த்து வர மாட்டிங்களா? சாரி மேம், நான் ஏதோ ஞாபகத்தில் கீழே பார்த்துட்டு வந்துட்டேன், நீங்கள் இருந்தது கவனிக்கல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல ஜிமின் சார். ஓகே மேம். ஜிமின் சார் என்ன மேம், ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தால் நம்ம காஃபி ஷாப் போகலாமா? ஜிமின் அப்படியே லைட்டாக தலையை சொரிஞ்சிட்டு சாரி மேம் கொஞ்சம் பிஸி, மன்னிச்சிடுங்க, நம்ம என்ன இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த மேம் அப்படியே ஜிமினை லைட்டாக பார்த்து சிரிச்சிட்டு ஓகே சார், இன்னொரு நாள் சொல்கிறீங்க, எப்போ வரீங்கன்னு தெரில. சாரி மேம், நீங்கள் கூப்பிடும்போது தான் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஓகே சார் அப்படின்ட்டு அந்த மேம் லைட்டாக ஜிம்மினை இடிச்சிட்டு போகுது. ஜிம்மினை அப்படியே அவன் நெஞ்சு மேலே கை வச்சிடறான். ஓ இந்த மேம் வேறு அப்படின்ட்டு லைட்டாக சிரிச்சுட்டே கிளாஸ் ரூம்குள்ளே வரான். ஸோ ஸ்டூடெண்ட் எல்லோரும் ஜிம்மினை பார்த்துட்டு ஓ அப்படின்னு கத்துறாங்க. ஜிம்மினை அதை பார்த்துட்டு என்னங்கடா? ஒன்றும் இல்லை சார். அப்போ கரெக்டாக ஒரு ஸ்டூடெண்ட் எழுந்து என்ன சார் ஈவினிங் பிஸி போடலாம், மல்லிகா மேம் காஃபி ஷாப்பெல்லாம் கூப்பிட்றாங்க, ஏய் மூடிட்டு உட்கார் என்ன, நாங்கள் கேட்டால் மட்டும் இப்படி சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறான். ஸோ ஜிம்முனும் கரெக்டாக அந்த போர்ட் கிட்டே போய் நின்றுட்டு ஓகே ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டும் நோ அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஸோ ஜிமின் அதை பார்த்துட்டு என்னங்கடா ஸ்டார்ட் பண்ணலாமா கேட்ட உடனே நோன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஒன்ஸ் எல்லாரையும் பார்க்குறான். என்ன ரொம்ப அறுப்பு போட்டாங்களோ? ஆமாம் சார் ரொம்ப போட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறான். ஜிமின் அதை பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு சரி இப்போ என்ன பண்ணலான்னு ஐடியா அப்படின்றான். சார் அது புரிஞ்சு போச்சு. சரி நாளைக்கு நம்ம அவர் வருதா என்ன? சார் நாளைக்கா 2 பீரியடு இருக்குது. 2 இருக்கா? எப்போ? மார்னிங் 1 அப்புறம் ஆஃப்டர்நூன் 1 வருது சார். ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெஞ்ச் மேலே போய் ஏறி உட்காந்துடுறான். எல்லோரும் கன்ஃபியூஸாக பார்க்குறாங்க. என்னங்கடா அதான் ஃப்ரீ பீரியட் வேணும்னு கேட்டிங்களே, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுத்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ பசங்களுக்கெல்லாம் செம்ம ஹாப்பி. எல்லோரும் அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமின் லைட்டாக எல்லோரையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு அவன் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே உங்களை பார்த்தா உங்களால் முடியல, நீங்கள் அமைதியாக படுத்துட்டீங்க. ஸோ அப்போ ஜிமின் திரும்ப எல்லோரும் ஒன்ஸ் பார்க்கும்போது ஒரு பையன் ஜிமின் அப்படியே குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்கான். ஜிமின் அதை நோட் பண்ணிட்டு ஹேய் ராக்கி எந்திரி. எல்லா கிளாஸும் ஒரு செகண்ட் அமைதியாகுது. சார் என்னடா மின்னந்து என்னவே பார்த்துட்ருக்கேன், என்ன ஏதாச்சும் கேட்கணுமா என்ன? ஒன்றும் இல்லை சார். ஏய் வாங்க இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரான். ஸோ ஜிமின் அப்படியே அவன் தோல் மேலே கை போட்டு என்னடா என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்க? அது வந்து சார். என்ன சொல்லு சார். அது ஒன்றும் இல்லை சார். ஏய் அதுதான் நாக்கு வரைக்கும் வந்துருச்சு, கேளு என்ன. ஸோ அப்படியே அவன் ஜிமினை பார்க்குறான். ஜிமின் வந்து அவனை பார்த்துட்டு என்னடா சார் உங்களுக்கு மல்லிகா மாமா பிடிச்சிருக்கா என்ன?
ஜிமின் அப்படியே ஒரு நிமிஷம் அவனை கன்ஃபியூஸாக பார்த்துட்டு, என்ன இந்த கொஷின் அதுக்கு என்ன கேட்குற? அது வந்து அது வந்து கேள்றா என்ன? இல்லை சார், நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன். மல்லிகா மேம் வந்து உங்களுக்கு ரூட் விட்டுனே இருக்குது. மல்லிகா மேம் மட்டும் இல்லை, இந்த கிளாஸில் இருக்கிற பொண்ணுங்களும் என் காலேஜே உங்களுக்கு ரூட் விட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ பேர் விட்டும் ஏன் சார் மல்லிகா மேம் கண்டுக்கூட மாட்டேன்றீங்க? ஜிமினா லைட்டாக சிரிச்சிட்டு, ஓ இதுக்கேக்கு தான் நீ நான் அங்கேருந்து குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருந்தேன். இருக்காதா பின்னா, ரொம்ப நாளாக கேட்கணுன்னு இருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் என்னன்னு கேட்டதும் இதுதான் சான்ஸ்ன்னு கேட்டுட்டேன். சொல்லுங்கள் சார், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஒரு வகையில் சொல்ல போனால் இன்ட்ரெஸ்ட் லைட்டாக இருக்குடா, ஆனால் எனக்கு பிடிக்கல. என்ன இருக்குது பிடிக்கல? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பொண்ணு பிடிக்குமா என்ன? இப்போ அது எதுக்கு உனக்கு? சும்மா சொல்லுங்கள் சார், அவெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தானே. அப்படி இல்லைடா, எனக்கு ஒரு பொண்ணை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதனால என்னவோ யாருக்கிட்டாலும் போக தோணாது. அப்போது ஒரு கிளாஸே சைலண்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் காசிப் பேச ஆரம்பித்தார். என்னது, சின்ன சாருக்கு ஒரு பொண்ணு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி. ஸோ ராக்கே ஷாக் ஆகிட்டு, என்ன சார் பிடிக்குன்றீங்க? யார் அது? அது எதுக்கு உனக்கு? நீ கேட்ட, நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஆமாம், ஏன் கேட்டேன்? அது ஒன்றும் இல்லை சார், எனக்கு ரொம்ப நாளாக மல்லிகா மேம் மேலே ஒரு கண்ணு. ஸோ அதுதான் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கோன்னு கேட்டு கிளியர் பண்ணிக்கலான்ட்டு. ஏண்டா பட்டிக்கிற வயசில் உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலைமையில் 2 தட்டி அப்படியே அமுச்சு விட்டுடுறான். ஸோ அப்படியே எல்லோரையும் பார்த்து, என்ன என்ன உங்களுக்கு? ஒன்றும் இல்லை சார், எல்லோரும் அப்படி சொல்லவும் அமைதியாகிடுறான். ஸோ அப்போ கரெக்டாக ஜிமன் உங்கள்கிட்ட வரான். ஏன் நீங்கள் அப்படியே அப்போ தான் அவனை நிமிந்து பார்க்குறீங்க, என்னாச்சு? நீங்கள் அமைதியாக அவனை பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு வந்து, இல்லை சார் அவளுக்கு ஆஃப்டர்நூன்லேருந்து ஹெட்டேக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. அதுதான். ஆஃப்டர்நூன்லேருந்தா? சொல்ல வேண்டியது தானே, ஸ்டாஃப் ரூம் வந்திருக்கலாம்ல. அது இல்லை சார், கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக விட்டுட்டா. ஸோ அப்போது ஜிமின் உங்களை பார்த்துட்டு, பையன் சார் ஸ்டாஃப் ரூம் தான். எதுக்கு சார்? டேப்லெட் அங்கே தான் இருக்குது, எடுத்துறேன் வா. இல்லை பரவாயில்ல இருக்குது சார், கொஞ்ச நேரம் தானே, நான் வீட்டுக்கு போய் பார்த்துக்கிறேன். வா அண்ணா வரணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜிமின் அப்படியே அவன் முன்னே போக ஆரம்பிச்சிடறான். நீங்களும் வேறு வழி இல்லாமல் அவன் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. ஸோ கரெக்டாக ஸ்டாஃப் ரூம் போய்ட்டு அவனுக்குன்னு அவனோட கேபின் இருக்குது, அதுக்குள்ளே போகிறான். ஸோ நீங்களும் அப்படியே தயங்கிட்டே அதுக்குள்ளே போகிறீங்க. உள்ளே போனேன்னு ஜிமின் அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து டோர் லாக் பண்ணிட்டு அந்த டோர்லேயே உங்களை பின் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஷாக்லேருந்து வெளியே வர்றதுக்குள்ள அவன் உங்களை பிடிச்சி பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். ஐயோ ப்ரொஃபஸர், என்ன பண்ணுறா? தள்ளி போ அங்கேருந்து. விடியா, தள்ளி போ அப்படின்ட்டு ஜிமினை தள்ள முடியாமல் தள்ளிடுறீங்க. பட் அவனை உங்களால் கொஞ்சம் கூட அசைக்க முடியல. அவங்கள அப்படியே பிடிச்சி உங்கள் 2 கையும் அப்படியே மேலே தூக்கி லாக் பண்ணிவிட்டு அவன் பாடுக்கு பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே சினிங்கிட்டே இருக்கீங்க. அவங்களும் இன்னும் நல்லா டீப்பாக கிஸ் பண்ணுறான். முதல்ல விடு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படியே உங்களை பார்த்துட்டு, என்னடி என்ன? ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க நீ? அதுவும் ஸ்டாஃப் ரூமில் என்ன பண்ணுறேண்ணா உனக்கு தெரியல? நீ தானே தலைவலிக்கு தானே, அதான் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்க. ட்ரீட்மெண்ட் இப்படி தான் பண்ணுவாங்க. முதல் என் கையை விட. முடியாது, விடு அப்படின்றியா? ஸோ அவன் அப்படியே லைட்டாக லூஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே விட்டுட்டு, நான் முதல்ல கிளம்புறேன். ஸோ அப்படியே அவன் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு அகேன் உங்களை ஹக் பண்ண மாதிரி நிற்கிறான். நீங்களா, ஐயோ ப்ரொஃபஸர் விடியா, என்னையா பண்ணுற என்ன? ஏன் உனக்கு தெரியலையா நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்ட்டு? முதல் தள்ளிப்போ அப்படின்னு நீங்கள் அவனை லைட்டாக தள்ளி விட்டுறீங்க. ஸோ அப்படியே உங்களை அகெயின் அந்த டோருக்கு பின்னாடி லாக் பண்ணிவிட்டு, என்னடி உன் பிரச்சனை என்ன? நான் ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதா என்ன? தெரியாத மாதிரி நடிக்கிற? இங்கே பாரு, நான் சொல்லிட்டேன் எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எது இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஹே ஞாபகம் இருக்கா, இதெல்லாம் யார் முதல்ல ஸ்டார்ட் பண்ணா? நீ தானே பண்ண. என் பாட்டுக்கு நான் அன்றைக்கி இருந்தேன், வந்து உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு நீ தானே ஃபஸ்ட்டு சொன்னேன். நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை பார்த்துட்டு, என்ன திருன்னு முழிக்கிற? நீ தானே சொன்ன,
இப்போ பிடிக்கலன்னா என்னடி என்ன? அது அது கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ என்னை என்னென்ன பண்ணன்ட்டு அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. ஸோ உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் அப்படியே வெளியே வரீங்க. உங்கள் மம்மி கத்திட்டே இருக்காங்க. அடியே ஒயன்னு சாப்பாடு எடுத்துகிட்டு போடி, உன் பாட்டுக்கு போயிட்டுருக்க. மாமா வேணாம்மா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வந்து உங்கள் சைக்கிளை பார்க்குறீங்க. பார்த்தா சைக்கிள் பஞ்சர். உங்களுக்கு அப்படியே செம்ம கடுப்பாயிருது. அம்மா என்னடி கத்துற? நான் உன்கிட்ட என்னம்மா சொன்னேன்? நேற்றே சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சு, கொஞ்சம் பாருமான்னு சொன்னேன்ல, என்னம்மா இது? ஏய் சாரிட்டு, நான் ஏதோ வேலையில் மறந்துட்டேன். இப்போ நான் எப்படி ஸ்கூலுக்கு போவேன்? ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சுன்னா ஒரு வேலை இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து காசு கொடுக்குறாங்க. இது எதுக்கு? இன்றைக்கி ஒரு நாள் பஸ்ஸில் பிடிச்சி போடி, நான் இதை வந்து இப்போ போய் அந்த பஞ்சர் கடைக்கு விட்டுறேன், நீ வந்து சாயங்காலம் வந்து எடுத்துகிட்டு வந்துடு சரியா? அம்மா என்னம்மா, போடி டைம் ஆயிடுச்சு பாரு அப்படின்னு அவங்க சொல்லவும், உன்னை நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் குடுன்னு அப்படியே போகிறீங்க பஸ் ஸ்டாண்டை நோக்கி. ஸோ அப்படி போயிட்டுருக்கும் போது மூச்சு வாங்க ஓடி போய் நின்றதும் பஸ் அங்கே இருக்குது. சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு அப்போ தான் நிற்பீங்க. கரெக்டாக பஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அச்சோ போயிடுச்சு அப்படின்ட்டு அகெயின் அந்த பஸ் பின்னாடியே ஓடுறீங்க, நிறுத்துங்க அப்படின்ட்டு. பட் அது நிற்கல. அந்த பஸ்லேருந்து பின்னாடி டோர் வழியா ஒரு கை மட்டும் நீட்டி வெளியே வருது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஓடிட்டே. ஸோ அப்படியே ஒரு அழகான ஃபேஸ் உங்ககிட்ட, சீக்கிரம் வந்து ஏறு அப்படின்ற மாதிரி. நீங்கள் அப்படியே பேனை பார்த்துட்டு அந்த கையை பிடிச்சி அப்படியே ஏறி அவங்க மேலே லைட்டாக மோதி நிற்கிறீங்க. அப்படியே பார்த்தா ஒரு அழகான ஃபேஸ் உங்கள் முன்னாடி. நீங்கள் அப்படி ஸ்டன் ஆகிட்டீங்க. யார் இது, இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்ற மாதிரி பேய் அறிஞ்ச மாதிரி அவனே தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அந்த பையன் உங்களை பார்த்துட்டு, ஹே ஆர் யூ ஓகே, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? நீங்கள் எதுவும் ஆகலை அப்படின்ற மாதிரி ஷாக்லேயே இருக்கீங்க. அவன் உங்களை அப்படியே பார்த்துட்டு உங்கள் ஷோல்டர் மேலே கை வச்சு லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு, ஹே என்னாச்சு? நீங்கள் அப்போ தான் ரியாலிட்டிக்கு வந்து, ஒன்றும் இல்லை சரி அப்படின்ட்டு அவன் சீட்டில் அவன் போய் அமைதியாக உட்காந்துடுறான். அவன் லாஸ்ட்டு சீட்டில் தான் உட்காண்ட்ருப்பான். ஸோ அப்படியே நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவங்கள பார்த்துட்டு, என்ன? ஒன்றும் இல்லை. அப்போ வந்து உட்கார வேண்டியது தானே அப்படின்றான். ஸோ நீங்கள் பார்த்தா அவனுக்கு பக்கத்தில் சீட் இருக்குது. அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு, என்ன இவன் இவ்வளோ அழகாக இருக்கான், இது தெரிஞ்சுங்க நான் டெய்லி இந்த பஸ்லேயே வந்திருப்பேனே, கடவுளே ரொம்ப தேங்க்ஸ்யா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜிம்னை பார்க்குறீங்க. ஜிம்னு எதுவுமே கண்டுக்கல. அவன் பாட்டுக்கு காதில் ஹெட்ஃபோன் போட்டுட்டு ஜன்னலை பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு வந்துட்டுருக்கான் வெளியே வேடிக்கை பார்த்துட்டு. நீங்கள் அப்படியே ஜிம்னை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது நீங்கள் சும்மா இல்லாமல் ஜிம்மின்கிட்ட, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன? தேங்க்யூ, இட்ஸ் ஓகே, மை நேம் இஸ் ஒயன் அப்படி நீங்கள் கை நீட்டுறீங்க. ஜிம்மின் அப்படியே பார்க்குறான். அது வேற யாரும் இல்லை, ஜிம்மின் தான். ஜிம்மின் லைட்டாக அவன் கையை மட்டும் கொடுத்துட்டு, நைஸ் டு மீட் யூ அப்படின்னுறான். பட் அவன் பேர் சொல்லவே இல்லை. என்னவா பேர் சொன்னால் சொல்லுவான்னு பார்த்தா ஒத்து கூட சொல்ல மாட்டேன்றான். சரி ஓகே நாமளே கேட்டுருவோம் அப்படின்ட்டு நீங்கள் அவன் கிட்ட அவன் பேர் கேட்கலான்னு போகிறீங்க. அப்போ கரெக்டாக அவன் ஸ்டாப் வருவோம். அவன் இறங்கிடுறான். நீங்கள் பார்க்குறீங்க, ஏன்னா இவன் கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் போகிற வழியே பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் கரெக்டாக அந்த ரோட் கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்க காலேஜுக்கு தான் போகிறான். நீங்கள் பார்த்துட்டு, எந்த காலேஜில் இருக்கியா நீ? சரி ஓகேன்னு லைட்டாக சிரிச்சிட்டு அமைதியாக நீங்கள் போயிடுறீங்க. ஸ்கூலுக்கு போய்டும். உங்களுக்கு ஜிம்மி ஞாபகமாக தான் இருக்குது. கிளாஸில் மேம் லெசனெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. பட் நீங்கள் அங்கே இல்லை, அவுட் ஆஃப் வேர்ல்டுக்கு போயிட்டீங்க. அப்படியே ஜிம்மினை பற்றியே யோசிச்சுட்ருக்கீங்க. காலைல வந்தது, சீக்கிரம் ஏறு ஏறு, ஹரி ஓகே ஓகே, எனக்கு ஒன்றும் ஆகலை. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு, ஒயன் ஒயன், அப்போ நீங்கள், மை நேம் ஒயன். ஏய் ஒயன், மேம். ஏய் என்ன பண்ணிகிட்ருக்காங்க நீ? அது வந்து மேம். சரியில்லை ஒயன்,
நானும் பார்த்துட்டே இருக்கேன் மின்னந்து. உன் ஃபோக்கஸ் இங்கே இல்லை, தனியாக சிரிச்சிட்ருக்க, எதுவும் நினச்சிட்ருக்க. என்னாச்சு உனக்கு? ஸ்கூலுக்கு படிக்க வர எதுக்கு வர நீ? நீங்கள் வேறு அப்படியே தலையை கீழே குமிஞ்சிக்கிறீங்க. அது வந்து மேம் அப்படின்னும்போது கெட் அவுட் மேம், கெட் அவுட் அப்படின்னோடனே நீங்கள் அதுக்கும் சிரிச்சுட்டு அமைதியாக வெளியே போயிடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அப்படியே தலைமையிலே அடிச்சுக்கிறா. என்னாச்சு இந்த பைத்தியத்துக்கு இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் போன அடுத்த 2வது நிமிஷம் அவள் கை தூக்கிடுறா. உனக்கு என்ன இப்போது? மேம் வாஷ்ரூம் மேம், போய் தொலை அப்படின்னு சொன்னோடனே அவள் அப்படியே வெளியே வரா. வந்தனுங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே வாஷ்ரூம்கிட்ட கூட்டிகிட்டு போகிறா. நீங்கள் என்னடி பண்ணுற, ஒரு நிமிஷம் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறான். நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸாக அவளை பார்க்குறீங்க. ஏய் ஒயன், என்னாச்சு உனக்கு? சொரங்கிதான் அடிக்குதா என்ன? ஒன்றும் இல்லடி, இப்போ எதுக்கு என்ன தொட்டு தொட்டு பார்க்குற? விடி என்ன? ஏய் என்னடி காலேருந்து எதுதோ பண்ணிகிட்ருக்க? வந்ததுன்னு உன் போக்கே சரியில்லை, தனியாக சிரிக்கிற, திடீர்னு எங்கெங்கேயோ போயிட்டு வர. என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லையே, பொய் சொல்லாத. என்ன மச்சான் பயமாகுதுடா எனக்கு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? அதெல்லாம் இல்லை மச்சான், எனக்கு வந்துடுச்சு. என்னது? அதான்டா எல்லாருக்கும் வருமே, அதான். சரி போயிட்டு வாப்போ. ஏய் அது இல்லடி, வேற என்ன வந்துச்சு? அதான் மச்சான் காதல். அது சொன்னோடனே அவன் விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. என்ன சொல்கிறவன் என்ன உனக்கா காதலா? ஏய் போய் சொல்லாத போடி, வேறு ஏதாச்சும் நல்ல காமெடியாக சொல்ல முடிச்சான் அப்படின்னு சிரிக்கிறா. நீங்கள் அவளை பார்த்துட்டு என்னடி நிஜமாக தான் சொல்கிறேன். ஏய் உனக்கு மெட்ராஸ் வந்துச்சுன்னு சொல்லு, நான் நம்புகிறேன். இது காதல் வந்துச்சுன்னு சொன்னேன் நான் நம்பவே மாட்டேன். ஏன் நம்ப மாட்டேன்? அப்படின்னா சும்மா இருக்கிற பையன் வந்து உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணாலும் அவன் கணத்தில் பள்ளின்னு விடுவேன். அடிச்சு அடிக்க அவன் 5 நாளைக்கு ஸ்கூல்லேயே வரமாட்டான். அப்படியேப்பட்ட பொண்ணு நீ, உனக்கு காதல் வந்துச்சுன்னு சொன்னால் என்ன நம்ப சொல்கிறியா? போடி அப்படின்றா. நீங்கள் ஏ சத்தியமாக ஷான்வி நிஜமாலே நிஜமாவா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா அப்படின்றா. ஸோ நீங்கள் காலைல நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. அவள் அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு நிஜமாவா? அவ்வளோ அழகாக இருந்தானடி. ஆமாடி அவ்வளோ அழகாக இருந்தான் தெரியுமா? அவன் 2 கண்ணும் அப்படி நல்லா பொசு பொசு பொசுன்னு சூப்பராக இருந்தான். எனக்கே அவன் மேலே காதல் வந்துச்சுன்னா பாரேன். அதானே எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது. சரி என்ன பண்ணலான்னு இருக்க? என்ன பண்ணன்னு தெரில. அவன் யார் என்னன்னாச்சு தெரியுமா? தெரியாதே. பிப்பர்ரி. ஒன்று தெரியும், அவன் எந்த காலேஜ் படிக்கிறான்னு தெரியும் அப்படின்ட்டு நீங்களும் அந்த காலேஜ் சொல்கிறீங்க. அவளும் ஓ அந்த காலேஜா? ஏன்டி மூஞ்சி எப்படி போகுது? இல்லை பொதுவாக அந்த காலேஜில் படிக்கிறவங்க எல்லாரும் கமிட்டடாக தான் இருப்பாங்க. ஒருவேளை உன் ஆளு கமிட்டடாக இருந்தா? ஏய் ஏன்டி இப்படி சொல்கிற? இல்லை மச்சான், ஒரு கிளாரிட்டிக்கு. இப்போ வேற நீ பார்த்தோன்னே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு விழுந்துட்ட. உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் வந்துச்சு. ஒருவேளை அவனுக்கு உன்ன மாதிரி வேற ஒரு பொண்ணு மேலே ஃபீலிங்ஸ் இருந்தா? மச்சான் வானா, நீ என்னை என்கரேஜ் பண்ண கூட பரவாயில்ல, இது மாதிரி மட்டும் சொல்லி என் மனசை நோகடிக்காதடா. இல்லை மச்சான் நீ ஒன்றும் சொல்ல வேணாம் அப்படின்றா. ஸோ நீங்கள் ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ற போது உங்கள் மனசில் தோண ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த நாளும் அப்படியே முடிஞ்சிருச்சு. நீங்கள் அப்படியே அந்த பஞ்சர் கடையில் தான் இப்போ நின்றுட்டுருக்கீங்க. நான் எவ்வளோ நேரம்ண்ணா காலையிலே விட்டு போனேன்னு இல்லை பஞ்சர் போட்டு வைக்க சொல்லி. நீங்கள் ஏன் இன்னும் போடவே இல்லை? அம்மா இருமா கொஞ்சம் பிஸி, அதான் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக அவங்க முன்னாடி ஒரு பைக் வந்து நிற்குது. ஸோ அந்த பைக்கில் நான் என்ன பிரச்சனைன்னு தெரில, டயர் பஞ்சர் ஆகிடுச்சு போல், கொஞ்சம் என்னென்ன பாருங்கள் அப்படின்னு வந்து ஒரு பையன் சொல்கிறான். நீங்கள் ஸோ அவரும் உங்கள் சைக்கிளை பார்த்துட்டு விட்டுட்டு ஓகே சார் இருங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. நீங்கள் நான் என்னண்ணா இவர் இப்போ தானே வந்தார், இவர்கிட்ட போய் பார்க்குறீங்க, நான் காலிலேருந்து விட்டு போனேன், முதல்ல இருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவரை மீது உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. ஸோ அந்த பையனை பார்த்தா அது ஜிமின் தான். நீங்கள் அப்படியே பேனு வாயை பொழுதுட்டீங்க. சரி இருமா அப்படின்ற போது சார் ஒரு 5 மினிட்ஸ் ஓகே நீங்கள் பாருங்கள் அப்படின்னும் போது நீங்கள் அவரை பார்த்துட்டு இல்லைண்ணா நீங்கள் ஃபஸ்ட்டு இவரதே பாருங்கள், எந்த அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. அவர் அப்படியே உங்களை கன்ஃபியூஸாக பார்க்குறாரு. என்னம்மா இவ்வளோ நேரம் சண்டை போட்டுட்டு இப்போ வந்தோடனே நான் தான் சொல்கிறேன்ல பாருங்கள்
அப்படின்னு சொன்னோன்னே ஜிமின் அப்படியே கன்ஃபியூஸாக உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு ஹாய் ஹாய் அப்படின்ட்டு அமைதியாக போய் அங்கே உட்காந்துடுறான். நீங்கள் எனக்கு கண்டிப்பாக மட்டும்தான் ஒருவேளை ஞாபகம் இல்லையோ? சரி, என்னங்க? ஆ என்ன என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? யார்? அதான் பஸ்ஸில் கை கொடுத்து தூக்கி விட்டீங்களே காலையில். ஆ ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு அமைதியாக திரும்ப ஃபோனை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் நான் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் ஆகுமா ஒரு 10 நிமிஷம். ஓ சரி அப்படின்ட்டு நீங்கள் ஜிம்மில் பார்க்குறீங்க. ஜிம்மில் அப்படியே ஃபோனை பார்த்துட்ருக்கான். நீங்கள் உங்களுக்கு ஆச்சுபான் இல்லைன்னா ஒரு காஃபி அப்படின்னு கேட்டதும் ஜிம்மில் அப்படியே பார்க்குறான். ஆ இல்லை எனக்கு வேண்டாம். ஓ இவன் என்ன கேட்டாலும் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கான். சரி கூப்பிட்ருவான். இல்லைங்க உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், வர முடியுமா அப்படின்னு கேட்டதும் ஜிமின் அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஸாக பார்க்குறான். ஒரு 5 மினிட்ஸ் போதும். சரி வா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே ஜிமின் பின்னாடி போயிட்டுருக்கீங்க. ஸோ அவங்க ஒரு சந்தை மாதிரி இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சுட்டு சொல்ல என்ன பேசணும் அப்படின்னு அவங்க கேட்டதும் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஸோ ஜிமின் உங்களவே பார்த்துட்ருக்கான். ஒரு 2 மினிட்ஸ் ஆகிருக்கும், நீங்கள் அமைதியாகவே இருந்திருப்பீங்க. சரி நான் கிளம்பவா? இல்லை நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. இப்பயாச்சும் உனக்கு தெரிஞ்சுதே நீ எதுவும் பேசலன்ட்டு. வந்து 2 நிமிஷமாக அமைதியாக தான் இருக்க. எதுவும் பேசலைன்னா நான் கிளம்புறேன். இல்லை அப்படின்ட்டு திரும்ப நீங்கள் அமைதியாக தான் இருக்கீங்க. ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு அவன் போகிற விட்டுக்கே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதும் ஜிமின் அப்படியே டேர்ன் பண்ணி உங்களை பார்க்குறான். என்ன? ஆமாம் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. இட்ஸ் ஓகே அப்படின்னு அவன் போகிறான். இல்லை அந்த மாதிரி இல்லை, நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஜிமின் அப்படி உங்ககிட்ட வந்து என்ன உனக்கு எப்போலேருந்து தெரியும்? இன்னைக்கு காலிலேருந்து தெரியுமா? ஈவினிங் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்ருக்க. அது இங்கே பாரு, உனக்கு என்ன வயசாகுது? சொல்ல 15. 10th தான் படிக்கிற. இப்போ வரதெல்லாம் அஃபெக்ஷனாக இருக்கும், இல்லை அட்ராக்ஷனாக இருக்கும். உனக்கு அது மாதிரி என் மேலே வந்திருக்கலாம், அது ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் இல்லை இது லவ் தான். லவ்வா? நான் தான் சொல்கிறேன்ல இது அஃபெக்ஷனாக இருக்கும். இல்லை லவ் தான், கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். கன்ஃபார்மாக தெரியுமா? எப்படி? இது வரைக்கும் எந்த பயமாலையும் எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்ததில்லை. உங்கள் மேலே தான் ஃபஸ்ட் டைம். உங்களை பார்த்தோன்னே என் வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சலாக இருந்துச்சு. அதுதான் அப்படின்னு உங்களை பார்த்துட்டு சிரிக்கிறான். இங்கே பாரு, இந்த மாதிரி ஏஜில் இதெல்லாம் நார்மல் தான், புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி அவன் போகிறான். ஸோ நீங்கள் போகிற அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு, நான் தான் சொல்லிகிட்ருக்கேன்ல எனக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்ட்டு, நீங்கள் உங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களை பார்க்குறான். அவன் கையை உதறி விட பார்க்குறான். இங்கே அப்படியே அவனை பிடிச்சி அவனை செவத்தில் லைட்டாக தள்ளி விட்டுட்டு அவன் வாலில் உங்கள் கை வச்சுட்டு லாக் பண்ண மாதிரி ஜிம்மன் க்ளோஸ்அப்பில் நிற்கிறீங்க. நான் சொல்கிறேன்ல நான் உங்களை லவ் பண்ணுறேன், இது அஃபெக்ஷன் இல்லை, எனக்கு அது நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி ஜிம்மினை நான் எப்படி நம்புறது? ஸோ நீங்கள் அப்படியே யோசிக்கவே இல்லை. ஜிம்மினோட லிப்ஸில் அப்படின்ட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மின் அப்படியே ஷாக்கில் இருக்கான். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு, இப்போ நம்புறீங்களா உங்களை நான் லவ் தான் பண்ணுறேன் அப்படின்ற போது ஜிம்மின் அப்படியே ரியாலிட்டி ஹிட் ஆகி உங்களை அப்படியே தள்ளி விடுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஏய் அறிவு இருக்கா இல்லையா? ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி நடந்துக்கிற பொண்ணெல்லாம் அப்படின்ற மாதிரி லைட்டாக அவன் கையை வாங்குறான். நீங்கள் அப்படியே அவன் கையை பிடிச்சிட்டு, நீங்கள் தானே கேட்டீங்க எப்படி நம்புறதுன்ட்டு, உங்களை லவ் தான் பண்ணுறேன். ஏய் உனக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாதா? வாய்ஸில் உள்ள ஜஸ்ட் அட்ராக்ஷன், புரியுதா? இது ஒன்றும் லவ் இல்லை. லவ்னு நினச்சி நீ வர எதோ பண்ணிக்கிட்டு அப்படின்றான். எதை வச்சு நீங்கள் லவ் இல்லைன்னு சொல்கிறீங்க?
காலையில் தான் பார்த்தேன், ஈவினிங் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேன். இது எப்படி நான் நம்ப சொல்கிறேன்? சரி, ஏதோ வந்துருச்சுன்னு விடு. இன்னும் 2 வருஷம் கழிச்சு நீயே வேணான்னு சொல்லிட்டு போயிடுவ. உனக்கு என் ஃபேஸ் கூட ஞாபகம் இருக்காது. அப்போ எப்படி இது லவ்னு ஆகும்? ஒருவேளை 2 வருஷம் கழிச்சு இதே ஃபீலிங்ஸ் உங்கள் மேலே எனக்கு இருந்ததுன்னா, ஏய் உனக்கு நான் யாருன்னு கூட தெரியாது, என் பேர் கூட உனக்கு தெரியாது. அப்போ எப்படி? உங்கள் பேர் கூட எனக்கு தெரியாது தான். இருந்து நான் உங்களை கிஸ் பண்ணல, இது லவ் தான் நான் ப்ரூவ் பண்ணல. இது லவ்வா? சரி ஓகே, வேறு எப்படி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் நீங்களே சொல்லுங்கள். ஓகே ஃபைன் சொல்கிறேன். முதல்ல ஸ்கூல் முடிச்சுட்டு இதே லவ் உனக்கு என் மேலே இருந்தால் அப்போ பார்க்கலாம். இப்போ நீங்களும் ஒருவேளை இதே லவ் அப்போ எனக்கு குறையாமல் இருந்ததுன்னா, ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க ஜிமின். நீ ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும், அதாவது இந்த 2 வருஷமும் நீ என்னை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, இன்க்ளூட் நீ என்ன பண்ணிகிட்ருக்குன்னு கூட உனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அவனை பார்க்குறீங்க. ஒரு வேளை இந்த சேலஞ்ச் நான் அக்செப்ட் பண்ணிட்டு 2 வருஷம் கழிச்சு இதே மாதிரி உங்கள் முன்னாடி வந்து நின்னா, அப்போ பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அவங்களும் பைக்கெல்லாம் பஞ்சர் போட்டு வச்சுருப்பாங்க. ஜிமின் அப்படியே அவன் பைக் எடுத்துகிட்டு போயிடுறான். நீங்களும் அவனை போகிறதே பார்த்துட்டு கண்டிப்பாக அவன் வந்து நிற்பான் அப்படின்ற மாதிரி அப்படியே சைக்கிள் லைட்டாக போயிட்டீங்க. ஸோ இப்போ பேக் டு த ஸ்டோரி. ஸோ இப்போ ப்ரெசண்ட்டில் அப்படியே ஜிமின் உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு, அது ஏதோ அறியாத பருவம் தெரியாமல் பண்ணிட்டான். அதுதான் அறியாத பருவம் தெரியாமல் பண்ணிட்டேன். சரி ஓகேடி, அதை விட சரி அதை எதை தெரியாமல் பண்ணிட்டேன் ஓகே. அதுக்கு அப்புறம் எதுக்கடி இதே காலேஜ்லேருந்து ஜாயின் பண்ணிட்டு ஏன் முன்னாடி வந்து நின்ன? அது கூட தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்ல போறியா? அவனையே திருன்னு பார்க்குறீங்க. ஸோ இப்போ அகெயின் ஒரு குட்டி ஸ்டோரி தான். அகெயின் யோசிச்சு பார்க்குறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு நல்லா கிரேடில் பாஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு நிறைய காலேஜில் அட்மிஷன் வந்திருந்தாலும் நான் இந்த காலேஜ் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்ட அடம் பிடிச்சி சேர்ந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் போன ஃபஸ்ட் டேவே அப்புறம் கிரவுண்டில் உங்கள் பேக்கை மேலே தூக்கிட்டு நின்றுட்டுருக்கீங்க. சீனியர்ஸ் தான் உங்களை அப்படியே ரேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஒரு வாய்ஸ், ஏய் இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் அந்த வாய்ஸ் கேட்டோன்னே அப்படியே ஸ்டன் ஆகிட்டீங்க. இது அவர் தானா அப்படின்ட்டு நிமிந்து பார்க்கலான்னு பார்க்குறீங்க. அதுக்குள்ள அந்த சீனியர் என்ன சொல்லிட்டு, அது வந்து ஜிம்மன், என்னடா புது பசங்களை ரேக் பண்ணக்கூடாது எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். இல்லை ஜிம்மன், அது சரி பார்த்து பண்ணி விடுங்க, பெருசாக எதுவும் வேணாம் அப்படின்னோடனே சரி ஓகே ஜிமின் அப்படின்ட்டு அவனும் போயிடுறான். நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க, என்ன இது சொன்னேன்னு விட்டுட்டாரு அப்படின்ட்டு லைட்டாக திரும்பி பார்க்குறீங்க. ஜிம்மன் தான். அவனை பார்த்த உடனே இது அவன் தான் இல்லை அப்படின்ட்டு அவன் பின்னாடி ஓடி போய் அவன் முன்னாடி மூச்சு வாங்க நிற்கிறீங்க. ஜிம்மன் அப்படியே யாருன்னு பார்த்தா நீங்கள் தான். அப்படியே மூச்சு வாங்க நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே ஷாக்கில் பார்த்துட்ருக்கான். நான் வந்துட்டேன், நீ சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு லாங் ப்ரீத் பண்ணிவிட்டு, அன்றைக்கி ஏதோ சொன்னேன் நான் ஏதோ மேலே இருந்த அஃபெக்ஷன்லாம் பண்ணிட்டேன்ட்டு, இப்போது 2 இயர்ஸ் கழிச்சு இங்கே வந்திருக்கேன் உன் மேலே அதே ஃபீலிங்ஸில். இப்போ என்ன சொல்கிற, ஒத்துக்கிறியா? உன் மேலே எனக்கு இருக்கிறது லவ் தான்ட்டு அப்படின்ற மாதிரி ஜிம்மினை ஐ டு ஐ பார்த்து கேட்குறீங்க. ஜிம்மின் அப்படியே ஷாக்லேயே நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே என்ன அப்படி பார்த்துட்ருக்க சொல்லு. அப்போ கரெக்டாக பெல் ரிங் ஆகும்போது, ஏய் நீங்கள் அவனை பார்த்துட்டு எந்த டிபார்ட்மெண்ட் நீ அப்படியே உங்களை கன்ஃபியூஸாக பார்க்குறான். சொல்லு எந்த டிபார்ட்மெண்ட்? அது பிகாம். ஓ சரி, கிளாஸ் டைம் ஆச்சு, ஃபஸ்ட்டு லேட்டாக போகக்கூடாது. நான் அவனை பிரேக் டைமில் பார்க்குறேன். ஓகே பாய் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. போகிற உங்களே ஜிம்மின் அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போது நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூம் தான் உட்காண்ட்ருக்கீங்க. அப்போது உங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே யாரோ வராங்க. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜிம்மின் தான். பார்க்க செம்ம அழகாக நடந்து வந்துட்டுருக்கான். நீங்கள்
நம்மால் எதுக்கு இங்கே வருது? என்னை பார்க்காம இருக்க முடியல போல. அப்படியே ஷாக் ஆகிட்டோம்ல. கண்டிப்பாக ஏதாச்சும் பேச தான் வரும். சரி என்னன்னு கேட்போம் அப்படின்ற மாதிரி அமைதியாக பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மின் கரெக்டாக போர்டு கிட்ட போய் நின்றுட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறான். எல்லோரும் அப்படியே அட்டென்ஷன் ஜிம்மின் மேலே தான் இருக்குது. ஜிம்மின் அப்போ அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு, இதுதான் உங்கள் காலேஜ் ஃபஸ்ட் டே இல்லை? எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க போல் இருக்குது. சரி ஓகே, உங்கள் என்ஜாய்மெண்ட் கெடுக்கலாம் நான் வரல. நான் ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் கொடுத்துக்கிறேன், ஓகேவா? மை நேம் இஸ் பேட்ஸ்மின், யுவர் நியூ ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஷாக்கில் ஜிமினவே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் அப்போது ஓகே ஃபஸ்ட் டேன்றனால லெசனால எடுத்து நான் போட விரும்பலை, சரியா? அதனால் இப்போது என்னை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் அவங்கவுங்க இன்ட்ரோ மட்டும் கொடுங்க, மிச்சத்தை போக போக தெரிஞ்சுக்கலாம், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பெஞ்சு மேலே உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு யாருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஒரு பையனை கூப்பிட்டு, நீ கரெக்டாக இருப்ப, நீ ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொன்னானே. அந்த பையனும் சார் மை நேம் இஸ் ராக்கி அப்படின்றான். ஜீவன் அதை பார்த்துட்டு ராக்கி சொல்ல, நீ எதுக்கு இந்த காலேஜ் ஜாயின் பண்ண? தெரில, அப்போ இந்த காலேஜில் படிக்க சொன்னாங்க, நான் படித்தேன். ஆம்பிஷன் ஏதாச்சும் இருக்கா? பெருசாக இல்லை சார், போகிற போக்கில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அமைதியாக விட்டுட்டான். ஜிமின் லைட்டாக பார்த்து சிரிச்சுட்டு சரிதான் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் இன்ட்ரோ கேட்டுட்ருக்கான். எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்கள் சான்ஸ் வருது. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு ஃபுஷன் என்ன இன்ட்ரோ நீ தான் அப்படின்ற போது ஜிமின் அப்படியே உங்களை பார்க்குறான். ஸோ நீங்கள் அப்படியே எழுந்து மை செல்ஃப் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துடுறீங்க. அப்போ ஜிமின் உங்களை பார்த்துட்டு பேர் மட்டும் சொன்னால் போதுமா? வேறு ஏதாச்சும்? வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அமைதியாக உட்காந்துட்டீங்க. ஜிமின் லைட்டை பார்த்து சிரிச்சுட்டு அடுத்ததெல்லாம் கேட்டுட்ருக்கான். ஸோ கேட்டு முடித்தோடனே அவன் போகிறான். அப்போது உங்களை பார்த்துட்டு ஒயன் சார் கேபின் வா அப்படின்றான். நீங்கள் அப்படியே திருத்தன்னு முழிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் எல்லா நோட்ஸ் எல்லாம் கொடுக்கணும், நீ வா அப்படின்ற மாதிரி உங்களை கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே ஷாக்லேயே போயிட்டுருக்கீங்க. அப்போது ஜிமின் உங்களை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ கேபின்குள்ளே கூட்டிகிட்டு போனேன்னு அது ஏன்னு உங்களை டோர் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறான். ஹோய் என்ன சொன்ன மாதிரியே வந்துட்டேன். ஸோ நீங்கள் அப்படியே ஷாக்லேயே ஜிமினை பார்த்துட்டு, என்ன ஷாக்லேயே இருக்கா? என்னாச்சு உனக்கு? ஒன்றும் தள்ளி நில்லுங்க. என்னாச்சு? ஏன் தள்ளி நிற்கக்கூடாது? ஒன்று சொல்ல வாடி. நீ அன்றைக்கி வந்து ப்ரப்போஸ் பண்ண அன்றைக்கி எனக்கு பிடிச்சது. சரி ஏதோ பொண்ணு அட்ராக்ஷன்னு சொல்லிட்டேன்னு நினச்சேன். ஆனால் இப்படி வந்து நிற்பேன்னு சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எனக்கு அப்படியே கன்ஃபியூஸாக உன்னை பார்க்குறீங்க. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படின்றான். அப்படியே ஷாக்லேயே இருக்கீங்க. ஜிமின் அப்படியே உங்கள் கிட்ட வந்துட்டு உங்கள் லிப்ஸில் லைட்டாக அப்படின்னு கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஒன்று பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் தப்பு. எது தப்பா அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறான். இல்லை நம்ம 2 பேருக்குள்ளே இது செட் ஆகாது. செட் ஆகாதா? என்ன சொல்லிகிட்ருக்க நீ? ஆமாம் நீங்கள் ப்ரொஃபஸரா? ஆமாம் ப்ரொஃபஸர் தான். ஏன் அப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட் இல்லையா? என்னை பார்த்தா உனக்கு என்ன ஸ்டூடெண்ட் மாதிரியே தெரியுது. அப்படியே அவனை பார்க்குறீங்க. ஏன் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை நான் ப்ரொஃபஸரில் இருக்கிறது? ஆமாம் எனக்கு பிரச்சனை தான். உங்களுக்கு எனக்கும் செட் ஆகாது. நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன், அவ்வளோதான். சரி நான் போகிறேன் அப்படின்னு முன்னாடி ஜிம்மில் அப்படி உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே செவுத்துல லாக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன பண்ணுறீங்க? விடுங்க என்ன. ஏய் என்னடி பேசிகிட்ருக்க? என்ன உன் பாட்டுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணிவிட்டு 2 வருஷம் கழிச்சு வந்து திரும்ப நின்றுட்டு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு போகிறேன். என்னை பார்த்தா உனக்கு என்ன லூஸ் மாதிரி தெரியுதா? முதல்ல என்ன விடுங்க, உங்களுக்கு தான் வேணால் இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல. அப்போ சொன்னதான் சரி, விடுங்க. இது வேறு அட்ராக்ஷன் தான் அப்படின்ற மாதிரி ஜிம்முக்கு செம்மகம் தருது. அப்படியே உங்கள் கணத்தை பிடிச்சிட்டு என்ன பேசிகிட்ருக்க நீ? உன் பாட்டுக்கு வந்துட்டு லவ்வை கொடுத்துட்டு இப்போ போகிறேன்னா என்ன விடுங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் ப்ரொஃபஸர், நான் ஸ்டூடெண்ட், செட் ஆகாது
அப்படின்ட்டு போடு ஜிம்முனுக்கு செம்ம டென்ஷன் ஆகி அப்படியே உங்கள் லிப்ஸ்லேட் செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே தள்ளி விட்டுட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி அப்படியே போகிறீங்க. ஜிம்முன்னு உங்களை பார்த்துட்டு, இங்கே பாரு நீயா வந்துட்ட, நீயா என்னை விட்டு போகணுன்னு நினச்சாலும் உன்னால் முடியாது. நானா விட்டுற வரைக்கும் நீ ஏன் கூட தான் இருப்ப, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கத்துறான். இங்கே அப்படியே பார்க்குறீங்க, எதுவும் சொல்லாமல் அமைதியாக போயிடுறீங்க. ஸோ இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஜிம்முன்னு அப்படியே பார்க்குறீங்க. என்ன எல்லாம் ஞாபகம் வந்துச்சா? நீங்கள் அப்படியே ஜிம்முனை பப்பியஸில் பார்க்குறீங்க. நீ தானேடி வந்த, நீ தானே ப்ரப்போஸ் பண்ண, சரின்னு சொல்லிட்டு நானே அமைதி விட்டேன். 2 வருஷம் உருகி லவ் பண்ணிவிட்டு அது எப்படி ப்ரொஃபஸன் தெரிஞ்ச அடுத்த செகண்டே செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு போகிறேன். என்னை பார்த்தா உனக்கு என்ன வேலை சப்பிட்டு போகிற மாதிரி தெரியுதா? நான் அன்றைக்கி சொன்னதும் இப்போ சொல்கிறேன், நீங்கள் ப்ரொஃபஸர் நான் ஸ்டூடெண்ட், இது செட் ஆகாது, விட்டுருங்க சிம்மன். விடுன்னு சொன்னால் என்னால் விட்டு போக முடியாது. எனக்கு கரெக்டான ரீசன் வேணும். ப்ரொஃபஸர்னா விட்டு போகணுமா? முடியாது. இங்கே பாருங்கள், எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் எனக்கு இருக்கே நிறையா இருக்குது அப்படின்ட்டு உங்கள் நெக்ஸ்ட் சைடு தான் கிஸ் பண்ணலான்னு வரா. நீங்கள் தள்ளி போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சொன்னால் கேட்க மாட்டேன்ல அப்படின்ட்டு அவங்கள பார்க்குறான். என்ன இப்போ சரிவா அப்படின்ட்டு அப்படியே கூட்டின்னு போய் அவனோட சேரில் உங்களை உட்கார வைக்கிறான். நீங்கள் என்ன நான் போகணும் விடுங்க, உட்காரி தலைவலின்னு சொன்னல அப்படின்ட்டு அவன் டேப்லெட் எடுத்து தண்ணியும் சேர்த்து கொடுக்குறான். நீங்கள் அப்படியே எனக்கு ஒன்று வேணாம், குடிக்கிறேன் இல்லை இப்போ குடிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வாங்கி குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு அவன் அப்படியே உங்கள் ஹெட்டுக்கிட்ட தான் வந்து பின்னாடி நிற்கிறான். ஐ மீன் இங்கே சேர் இருக்குன்னா சேருக்கு முன்னாடி இருக்கு, அந்த சேருக்கு பின்னாடி வந்து அவன் நின்றுட்டுருக்கான். இப்போ என்ன பண்ண போகிற? தலைவலிக்கிறதுனால மசாஜ் பண்ணால் கொஞ்சம் சரியாயிடும் இரு அப்படின்ட்டு அவன் அப்படியே அவங்க ஹெட்டை லைட்டாக பிடிச்சி விடுறான். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. பிடிச்சிருக்க போல? அதெல்லாம் இல்லை. சரிடி சரி, ஈவினிங் காஃபி ஷாப் போகலாமா? நீங்கள் அப்படியே அவனை பார்த்து முறைச்சிட்டு, உங்கள் கூட தான் வரத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க, நான் எதுக்கு? ஏன் நீ வரமாட்டியா? நான் அதுக்கு வரணும், உங்களை தான் மல்லிகா மேம் எல்லாம் கூப்பிட்றாங்களே, அவங்க கூடயே இப்போ நீங்கள் காஃபி குடிங்க ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிற. ஸோ அப்போ ஜிம்மில் உங்களை பார்த்துட்டு என் கூட குடிக்க 1000 பேர் வரலாம், ஆனால் நான் அவங்க கூட தானே காஃபி குடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு இதுக்கு ஒன்றும் குறைச்சல, ஏன்டி நானும் 1 வருஷமாக கேட்டுருக்கேன், வந்து தான் தொலையேன், என்னால் முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி போகிறீங்க. ஜீனாக்கு கையை பிடிச்சிட்டு, இன்றைக்கி காலேஜ் முடிச்சதும் பெல் அடித்ததும் உனக்கு வெயிட் பண்ணுறேன் காஃபி ஷாப்பில், வந்துடு. நான் வரமாட்டேன், வந்துடுன்னு அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் அவன் கையை வச்சுட்டு விட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி போகிறீங்க. ஜிம்மின்னு போகிறவங்களே பார்த்துட்ருக்கான். கேடி நீங்கள் அப்படியே அவனை திரும்பி பார்த்துட்டு என்னன்ற மாதிரி கேட்குறீங்க, மறக்காமல் வந்துடு அப்படின்ற மாதிரி லைட்டாக நீங்கள் போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வைக்க தாங்களே சிரிச்சிட்டே போகிறீங்க. கரெக்டாக லாஸ்ட் பெல்லும் ரிங் ஆகுது. ஸோ காலேஜ் ஓவர், எல்லோரும் போயிட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் கரெக்டாக உங்கள் பேக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கும்போது ஒரு ஸ்கூட்டி பார்க்குறீங்க, அது அங்கே நின்றுட்டுருக்கு. அதை பார்த்து முறைச்சிட்டு ஏழையா காஃபி கூப்பிட்றேன் அப்படின்ட்டு அந்த டயரை போயிட்டு அங்கேருந்து காற்றை பிடுங்கி விட்டுடுறீங்க. அது அவ்வளோதான், 2 டயர்லையும் காற்று இல்லை, அது பாட்டுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டே அங்கேருந்து போகிறீங்க. அப்போ கரெக்டாக ஜிம்னோட கார் வருது. ஸோ அப்போது மல்லிகா மேம் தான், எனக்கு எவ்வளோ வேலை, வீட்டுக்கு போனோடனே நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்கூட்டி ஆன் பண்ணுறாங்க. பார்த்தா டயரில் சுத்தமாக காற்று இல்லை. உங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, என்னடா அது ஒரு வேளை பஞ்சர் ஆகிடுச்சோம் அப்படின்ற மாதிரி தான். என்ன பண்ணுறது தெரியாமல் நிற்கவும் ஜிமின் கார் வர கரெக்டாக இருக்கும். அவங்க அப்படியே ஜிமின் காரை பார்த்துட்டு பார்க்குறாங்க. ஸோ ஜிமின் போகிறோம் அப்படியே நின்றுட்டு, என்னாச்சு மேம்? ஜிமின் சார், அது என்னன்னு தெரில, என் டயரில் சுத்தமாக காற்றே இல்லை, எப்படி போகுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஜிமின் அப்படியே பார்க்குறான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு நீங்கள் லிஃப்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டதும் ஜிமின் அப்படியே பார்க்குறான். இல்லை மேம், எனக்கு கொஞ்சம் முக்கியமான ஒர்க் இருக்குது, போகிற வழி தானே சார், அப்படியே எனக்கு கொஞ்சம் இறக்கி விட்டிங்கன்னா நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே வாங்க அப்படின்ற மாதிரி
ஜிமின் வந்து அவங்க காரில் ஏற்றிக்கிறான். ஸோ இதெல்லாம் தூரத்துலேருந்து நீங்கள் பார்த்துட்டு நினச்சேன், இவனை போய் கொஞ்ச நேரத்தில் நல்லவன் நினச்ச பார்த்தியா, என்ன நானே அடிச்சுக்கணும். என்ன இருந்தாலும் இவன் ப்ரொஃபஸர் தானே, பண்ணாலும் போனோமா அப்படி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போகிற அவனே பார்த்துட்ருக்கீங்க. காஃபி ஷாப் தானே வருவாங்க அப்படின்ட்டு அவனை பார்த்து முறைச்சிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க உங்கள் வீட்டுக்கு. ஸோ ஜிமினும் காஃபி ஷாப்பில் போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவான். பட் நீங்கள் வரவே மாட்டீங்க. அப்போ ஜிமினுக்கு ஒரு ஃபோன் கால். டேய் எங்கடா இருக்க? வந்துட்டுருக்கேன்டா, சீக்கிரம் வாடா, நான் வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் அப்படியே செம்ம கடுப்புலேயே உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. ஸோ வீட்டுக்கு போனேன்னு உங்கள் மம்மி, ஏய் வர உனக்கு இவ்வளோ நேரமா, என்னம்மா உனக்கு, ஏய் எதுக்கடி இப்படி சொல்லிச்சிட்டு சொல்கிற, சரி அது உனக்கு ஒன்று சொல்லவா, என்ன, ஏய் அவங்க அண்ணன் ஊர்லேருந்து வராண்டி. நீங்கள் அப்படியே அதை கேட்டு, என்ன அவன் வரானா, ஆமாம் அவன் வரான், இவன் மகன் 5 வருஷம் கழிச்சு ஊருக்கு வரான் அப்படின்னு சொன்னதும் உங்கள் ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு, என்னடா ஆடு வம்படியாக வந்து பேசுதேன்னு நினச்சேன். உன் மகன் ஊரில் வரான்னு சொல்லிட்டா உனக்கு இவ்வளோ சந்தோஷமா அப்படின்னு கேட்டோடனே, கண்ணு வைக்காதடி, பையன் ஊர்லேருந்து வரான்னு சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நாங்கள் சொன்னோன்னே நீங்கள், சரி சரி எனக்கு டயர்டாக இருக்கு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் போகிறீங்க. போய் இதை 10 நிமிஷம் கீழே வந்துடுறீ. 10 நிமிஷம் தான் எதுக்குமா, ஏகப்பட்ட வேலை இருக்குது, ஊர்லேருந்து வரான், அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய வேணாமா, ஓமாக ஊர்லேருந்து வரத்துக்கு நீ செய்கிற, நான் எதுக்கு பண்ணணும், அதிகம் பிரச்சத்தனமாக பேசுனேன்னு வை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என் முடியாது இப்போ அப்படின்றீங்க. உடங்க மம்மி உங்கள் கிட்ட வந்து உங்கள் காது பிடிச்சி திருக்குறாங்க. முடியாதா, 10 நிமிஷத்தில் கீழே இறக்கி வர, இல்லை 11 நிமிஷம் நான் ஒரு ரூமில் இருப்பேன், வலியுது விடு, வர விட்டு தோல அப்படின்னு கத்துறீங்க. ஸோ அவங்க மம்மி அப்படியே விட்டுட்டு, உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே பாசமே இல்லைல்ல, பாசம் இல்லாமல மொத்த பாசத்தை உன் மேலே கொட்டி வளர்த்தேன், போடி பையன்லான்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் எனக்கு கண்டுக்கினேன் அதுக்குன்னு போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் அப்படியே போகிறீங்க. மம்மி சிரிச்சுட்டே கிச்சனுக்கு போயிடுறாங்க. இப்போ நீங்களும் ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு ரெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி வரீங்க. ஸோ ஸ்டெப்பில் இறங்கி வரவே அப்படியே உங்கள் மம்மியோட சமையல் அந்த வீட்டை ஃபுல்லாக மணக்குது. நீங்கள் அப்படியே அதை ஸ்மெல் பண்ணிகிட்டே கிச்சனுக்கு போயிட்டு உங்கள் மம்மியை பேக்கப் பண்ணிவிட்டு, மா என்னம்மா சமைக்கிற, இவ்வளோ நல்ல வாசனை வருது, வந்துட்டியாடி, மா எப்படிம்மா ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம வீட்டில் இப்படியோட வாசனை அளவே தூக்குதே, என்னென்ன செஞ்சுருக்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பார்க்குறீங்க. உங்களுக்கு பிடிச்சது, தென் உங்கள் அண்ணனுக்கு பிடிச்சது எல்லாமே இருக்குது. நீங்கள் அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் கண் கரெக்டாக ஒரு பாத்திரத்தில் போய் விழுது, அது ஃபுல்லாக ஜாங்கிரி. நீங்கள் அதை பார்த்துட்டு ஜாங்கிரி அப்படின்னு சொல்லிட்டு அது எடுக்கலான்னு போகிறீங்க. அப்போ உங்கள் மம்மி உங்கள் கை மேலே அடிச்சுட்டு, எடுக்காத, ஏம்மா சாப்பிட தானே செஞ்சு வச்சுருக்கேன், சாப்பிட தான் செஞ்சு வச்சுருக்கேன், ஆனால் உனக்கு இல்லை உங்கள் அண்ணனுக்கு. அப்போ எனக்கு உனக்கெல்லாம் இல்லை மா, இருடி, அவன் வந்து சாப்பிட்ட அப்புறம் வச்சுருக்கதை நீ எடுத்துக்கோ. என்னம்மா நான் மொத்தட்டிமா சாப்பிட போகிறேன், ஒன்று தானே எடுத்து டேஸ்ட் பண்ண போகிறேன், பாரு அது பார்த்தவே எனக்கு டெம்டிங்காக இருக்குது, ஒன்று முடியாது தான். ஓ நீ ரொம்ப பண்ணுற, புள்ள வரட்டும்டி, அவன் சாப்பிட்ட அப்புறம் ஒன்றா சாப்பிடுவேன், அது வரைக்கும் என்ன கொஞ்ச நேரம் பொறுக்க முடியாது அவனால், சரி அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் மம்மியை பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன சும்மா பார்த்துட்ருக்க, வந்து ஹெல்ப் பண்ணடி, சரி இரு அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் மம்மிக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக காலிங் பெல் ரிங் ஆகுது. உங்கள் மம்மி அதை பார்த்துட்டு, இந்நேரத்துக்கு யாராக இருக்கும், யாருக்கு தெரியும், போய் ஓப்பன் பண்ணி பாருப்போம், நான் தான் இங்கே வேலை செஞ்சுட்ருக்கேன்னு தெரியும் இல்லடி, நீ போய் ஓப்பன் பண்ணு. மா நான் எதுக்குமா, போய் ஓப்பன் பண்ணிடி அப்படின்னு அவங்க சொன்னோம். சரி ஓகே போகிறேன்ற மாதிரி போயிட்டு அந்த பாத்திரத்துலேருந்து ஒரு ஜாங்கிரி அப்படியே ஆட்டி போட்டு போயிடுறீங்க. அவங்க மம்மி கண்டுக்காத நேரமா இங்கே அப்படியே அதை பார்த்துட்டு சுட்டுட்டா, இதை பார்த்துட்டு எப்படி என்னால் சாப்பிடாம இருக்க முடியும், இதான் சாக்குன்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அதை பார்த்துட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ கரெக்டாக கிட்டே போகும்போது அகெயின் டோர் பெல் ரிங் ஆகுது. இங்கே அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்க போல், வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ஜாங்கிரி அப்படியே வாயில் வச்சுட்டே டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு செம்ம ஷாக். ஏன்னா உங்கள் முன்னாடி நிற்கிறது ஜிம்மன்
இங்கே ஜிமினை பார்த்துட்டு அப்படியே ஷாக்லேயே இருக்கீங்க. ஜிமின் அப்படியே உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். பார்த்து லைட்டாக ஸ்மக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஷாக்கில் பேய் அறிஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அப்போ பின்னாடி இருந்து உங்கள் அண்ணன், ஹே ஒயன் நீயாடி எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். பட் உங்களுக்கா எந்த ரியாக்ஷனும் இல்லை. நீங்கள் அப்படியே அந்த ஷாக்லேருந்து வெளியே வராமலே நின்றுட்டுருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு, ஹேய் ஏ ஒயன் பார்த்தியாடா, என்னை பார்த்தோன்னே என் தங்கச்சி எப்படி பேய் அறிஞ்ச மாதிரி நிற்கிறான்ட்டு. ஆமாம், பேய் அறிஞ்ச மாதிரி தான் நிற்கிறா அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். ஏ ஒயன் அப்படின்ட்டு உங்கள் அண்ணன் உங்கள் ஷோல்டர் மேலே கை வச்சு அப்படியே லைட்டாக ஷேக் பண்ணுறான். நீங்கள் அப்போ தான் ரியாலிட்டி வந்துட்டு, அண்ணன் ஏய் என்னடி ஆச்சு உனக்கு, என்னை பார்த்துட்டு ஷாக்கில் நின்றுட்டியா? ஆமாம் உள்ளவா அப்படின்ற மாதிரி உங்கள் அண்ணனை கூட்டிட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ அப்போ ஜிமின், சரிடா நான் போகிறேன் ஓகேவா, தான் ட்ராப் பண்ணிட்டேன்ல. என்ன ட்ராப் பண்ணிட்டு போகிற, ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க, உள்ளே வந்து போ. இல்லைடா கொஞ்சம் ஒர்க் இருக்குது, வாடா இன்றைக்கி நைட் டின்னர் நீ முடிச்சுட்டு தான் போகிற அப்படின்ற மாதிரி ஜிமினோட கை பிடிச்சி அப்படியே உள்ளே இழுத்துட்டு வரான். ஸோ நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸாகவே அப்படியே கிச்சனுக்குள்ளே ஓடிடுறீங்க. உங்கள் மம்மி, ஏய் என்னடி யார் அது யாருன்னு கேட்டேன். அண்ணன் தாம்மா. வந்துட்டானா அப்படின்ற மாதிரி அவங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அப்படியே ஹாலுக்கு தான் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஜிமினும் தென் ஜாக் உக்காண்ட்ருக்காங்க. உங்கள் அண்ணன் நேம் ஜாக் ஓகேவா. ஸோ அவங்க பார்த்துட்டு, டே தங்கம் வந்துட்டியா அப்படின்ற மாதிரி உங்கள் மம்மியோட வாய்ஸு. அப்படியே போய் ஹக் பண்ணிக்கிறான். எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க பாரு, வெளியூர் போயிட்டு துரும்ப அழைச்சி போயிட்டேன். சரி சாப்பிட்றியா இல்லையாடா? அம்மா அங்கெல்லாம் சாப்பிட்றேம்மா. என்ன உனக்கு அப்படி தெரியுது போல. சரிதான்டா, இத்தனை வருஷம் கழிச்சு என் பிள்ளைய பார்க்குறேன் பாரு, எம்பிட்ட அழகாயிட்ட நீ. இந்த ஐஸ் தான் வேணான்றது. சரி வீடு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க மாதிரி ஜிமின் வரான். ஸோ ஜிமினை பார்த்துட்டு, அம்மா இது என் ஃப்ரெண்டு ஜிமின் அப்படின்ற போது உங்கள் மம்மி அப்படியே வாயை பொழுந்து பார்க்குறாங்க. என்னாச்சுமா? டே ஜாக்கு கொஞ்சம் கிட்ட வா. என்னம்மா? கிட்ட வான்னு சொல்லு. என்ன டே உனக்கு எதில் இம்புட்டு அழகான ஃப்ரெண்டு? அம்மா மோனத்தை வாங்காதம்மா, நான் சொல்லியிருக்கணும் இல்லை என் ஃப்ரெண்டு ஜிமின். சொல்லியிருக்கடா, ஆனால் ரொம்ப அழகாக இருக்கான்டா அப்படின்னு உங்கள் மம்மி சொல்கிறாங்க. அதை அவன் கேட்டுட்டு, கொஞ்சம் அமைதியாக இருமா அப்படின்ற போது ஜிமினுக்கு அதை கேட்டுருச்சு. அவன் அதை பார்த்துட்டு, அவ்வளோ அழகாலாம் இல்லை ஆண்டி. ஐயோ தம்பி கேட்டுருச்சா? இல்லைப்பா நிஜமாலும் ரொம்ப அழகாக இருக்க, வா வந்து உட்கார் அப்படின்ற மாதிரி நான் உட்கார வைக்கிறாங்க. ஸோ ஜாக்கும், சரி இருடா நான் உங்கள் 2 பேருக்கும் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன். வந்தோடனே வேணாம்மா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், இவனுக்கு முதல்ல காஃபி கொடு, நான் ரூமுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். சரிடா. ஏ வைன என்னம்மா அப்படின்னு நீங்கள் கிச்சனில் கேட்குறீங்க. ஏய் காஃபி போட்டு கொண்டாடி. சரி அப்படின்ட்டு நீங்கள் காஃபி போட்டுட்ருக்கீங்க. உங்கள் மம்மி ஜிமினை பார்த்துட்டு அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து காஃபி கப்போட அப்படியே வெளியே வரீங்க. 2 கப் இருக்குது, உங்கள் அண்ணனுக்கும் ஜிமினுக்கும் தான் போட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வரீங்க. ஜிமின் அப்படி நீங்கள் வரதே வச்சுக்கணுவாங்க பார்த்துட்ருக்கான் கீழேருந்து மேலே வரைக்கும். இங்கே பொறுமையாக எடுத்துகிட்டு வரீங்க. உங்கள் மம்மி, எப்போல்ல ஒரு காஃபி கப் எடுத்துகிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா ஆடி செஞ்சு வந்துட்டுருக்க, இருமா வரேன் அப்படின்ற மாதிரி இங்கே பொறுமையாக எடுத்துகிட்டு வந்து காஃபி கப்பை அப்படியே ஜிமின் முன்னாடி நீட்டுங்க. ஜிமின் அப்படியே எடுக்கிறான் அவங்கள பார்த்துட்டு. அப்போ உங்கள் மம்மி, என்ன அது ஏதோ கிச்சனில் கருகிற வாடை வருது, ஸ்டஃப்பை ஆஃப் பண்ணே இல்லையாடி? தெரியலம்மா, உன்னெல்லாம் வச்சுட்டு தம்பி இரு வரேன் அப்படின்ற மாதிரி உங்கள் மம்மி கிச்சனுக்கு போயிடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை பார்த்துட்டு அந்த காஃபி கப் எடுத்துகிட்டு டேஸ்ட் பண்ணுறான். லைட்டாக அதை குடிச்சிட்டு, காஃபி நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கும், ஏன்னா இது நான் போட்டதில்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் லைட்டாக சிரிச்சிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்காம இதே கீழே குமிச்சிட்ருக்கீங்க. ஸோ அவன் காஃபி குடிச்சு முடிச்சுட்டு அப்போ உங்கள் மம்மி கரெக்டாக கிச்சன்லேருந்து வெளியே வரும். ஆண்டி இங்கே வாஷ்ரூம் எங்கே இருக்கு? வாஷ்ரூமாப்பா அங்கே மேலே இருக்கு. சரி மேலேயா அங்கேயா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். இருப்பா ஏ வைனு என்னம்மா மேலே தம்பியை கூட்டிகிட்டு போவா. நான் எதுக்கு
ஏய் புள்ள, வீட்டுக்கு வந்த விருந்தாளி இப்படியா? போ போய் கூட்டிகிட்டு போ. சரி அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்த்துட்டு முன்னே போயிட்டுருக்கீங்க. உங்கள் பின்னாடியே ஜிம்மின் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ கரெக்டாக உங்கள் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே இருக்கிற வாஷ்ரூம் இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகலான்னு போகிறீங்க. அப்போ ஜிம்மின் கரெக்டாக உங்களை பிடிச்சி இழுத்து அப்படியே பெட்லேயே படுக்க வச்சிடுறான். நீங்கள் அப்படியே ஷாக்கில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு எந்துக்கிறீங்க. இப்போ கரெக்டாக அவரு உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு உங்கள் கையை ரெண்டுட்டு அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறாரு. சும்மா என்ன பண்ணுறீங்க நீங்கள்? முதல்ல எந்திரிங்க, கீழே அம்மா அண்ணாலாம் இருக்காங்க. இருக்கட்டும் சார், எந்திரிங்க சிம்மன். இருக்கட்டும்டி, நீ ஏன் காஃபி ஷாப் வரல? நான் ஏன் வரணும்? ஏன் வரணுமா? நான் தான் சொல்லிட்டு போனேன்ல ஈவினிங் வெயிட் பண்ண வேண்டாம். உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா? நீங்கள் எங்கே எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க? மல்லிகா மேம் கூட எல்லாம் போனீங்க. சிம்மன் அப்படியே உங்களை பார்க்குறான். ஓ, அதனால தான் மேடம் வரல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நான் உங்களை காரில் கூட்டிகிட்டு போனதான் உங்கள் கோவத்துக்கு காரணம். அதெல்லாம் இல்லை, நான் சொல்கிறேன்ல, நீங்கள் யாருனாலும் கூட்டிகிட்டு போங்க, யாருனாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, நீ பண்ண வேலைக்கு தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போக வேண்டியதாகிடுச்சு. நீங்கள் அப்படியே ஜிம்மில் பார்த்துட்டு முழிக்கிறீங்க. நான் முழிக்கிறேன். நீ தானே அவங்க ஸ்கூட்டிலேருந்து காற்று பிடிங்க விட்ட? இல்லையா? நடிக்காத, நீ தான் பண்ணேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமாம், நான் தான் பண்ணேன். அதுக்கு என்ன இப்போ? ஏன் எதுக்கு பண்ணேன்? உனக்கு தான் எனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு அந்த மேம் மேலே காண்டு, அதுதான் நான் பண்ணேன். ஓ, அதனால தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு அப்படியே ஒரு கையை அடிச்சுட்டு வந்து உங்கள் ஹிப் கிட்ட தான் வைக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுற? நீ கொய்யிடு. என்னடி ட்ரெஸ் அது? காலேஜிலலாம் இழுத்து மூட்டிட்டு வருவேன். இங்கண்ணா மொத்தட்டையும் காட்டிகிட்டு இருக்க. முதல்ல கையெடுத்துமா. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ட்ரப் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் அவன் டச்சை ஃபீல் பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் சும்மா கையிடுங்க. ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி இருக்கா? இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி அவன் கையை உங்கள் பேக் சைடு கிட்ட அப்பில் கொண்டு போகிறான். நீங்கள் வேணாம் வேணாம், பட் எனக்கு வேணும் அடி. அந்த ட்ரெஸ்ஸில் அப்படி இருப்பேன். இப்போ ஒரு ஷார்ட்டாக போட்டுட்ருக்க. இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு கையை அப்படி உங்கள் பேக் சைடு ஃபுல்லாக ரப் பண்ணிவிட்டு தென் அவன் லிப் செட்டு போய் உங்கள் நெக்கிட்ட செம்மையாக இருக்க தெரியுமா அப்படின்னு மாதிரி உங்களை பார்க்குறான். நீங்கள் அம்மாலாம் கீழே இருக்காங்க, விடுங்க என்ன. கீழே இருந்தால் இருந்துட்டு போட்டோம். ஏண்டி வீட்டில் இந்த மாதிரி துணி போடுவியா? என் விருப்பம், நான் போடுறேன். வாய் கொழுப்பு அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸ் கிட்ட போய் அங்கே சும்மா சும்மா கிஸ் பண்ணாதீங்க, விடுங்க என்ன. ஏன் நான் ஏன் வேணும்? உங்களுக்கு தான் ப்ரொப்போஸ் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம், நிறைய பேர் இருக்காங்களே. என்ன பார்க்குறீங்க? அதானே உண்மை. நிறைய பேர் இருக்கலாம்டி, ஆனால் என் மனசு ஃபுல்லாக நீ மட்டும் தானே இருக்க. உங்ககிட்ட தானே இது மாதிரியெல்லாம் பண்ண முடியும். சும்மா நடிக்காதீங்க, தள்ளி போங்க அப்படின்னும் போது ஏன் கிட்ட வந்து போய் தள்ளி தள்ளி விடுற? விடுங்க, நான் கீழே போகணும். இப்போ என்ன தான் உன் பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சொன்னால் தானே தெரியும். நீங்கள் ஏன் சிரிச்சிங்க? சிரிச்சனா? எப்போ? ஒன்றும் இல்லை, விடுங்க. என்னன்னு சொல்லு, அதான் வந்துருச்சுல. அந்த மேம் இடிச்சப்பா சிரிச்சிங்களே நெஞ்சில் கை வச்சுட்டு. அப்போ ஜிமின் லைட்டாக அவன் அதுக்குள்ளே டங்கை ரோல் பண்ணிவிட்டு ஸ்மக் பண்ணுறான். ஓ, அதுக்கு தானா? அதெல்லாம் நோட் பண்ணியா? அதெல்லாம் நான் பண்ணல, உங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கனால தான் சிரிச்சிங்க அப்படின்னும் போது ஜிமின் அப்படியே உங்களை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ அழகா புடவைலாம் கட்டிட்டு என் முன்னாடி ஒரு பொண்ணு வந்து பேசினா ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்காதா? இது அப்படின்ட்டு நீங்கள் ஒன்று பார்க்குறீங்க. நான் பார்க்குறேன், எப்போ பார்த்தாலும் நீ அந்த ஜீன்ஸு டாப்பு அது மாதிரி தான் போட்டுட்டு வருவேன். எனக்காச்சும் தான் சாரீ கட்டுறீங்க அதான் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு சுருன்னு கோவம் வந்துட்டு அவனை அப்படியே தள்ளி விடுறீங்க. ஓ, உங்களுக்கு புடவை கட்டுற பொண்ணு தான் பிடிக்குன்னா அங்கேயே போக வேண்டியது தானே, எதுக்கு என்கிட்ட வந்தீங்க? கரெக்ட் தான்,
ஆனால் அவங்கக்கிட்ட இல்லாது உங்ககிட்ட ஒன்று இருக்கே. அப்படியே ஒன்று பார்த்து உங்கள் 2 ஹேண்ட்ஸு கிராஸாக வச்சுக்கிறீங்க. ஏய் அது இல்லை. யூ போட் முதல்ல இங்கேருந்து வெளியே போ. ஏய் அதை சொல்லலை, உன்னோட கண் இருக்குல்ல அதுதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே லைட்டாக ஷை ஆகுறியா, வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஜிமினை பார்த்துட்டு வாஷ்ரூம் போகிறோம் அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு போயிடுறான். உங்களால் வெக்கம் தாங்க முடியல. ஸோ நீங்கள் அப்படியே கீழே போயிடுறீங்க. இப்போது கொஞ்ச நேரம் கழித்து எல்லாருமே டைனிங் டேபிள் தான் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போது உங்கள் மம்மி சும்மா இல்லாமல் ஜிமினா பார்த்துட்டு, ஏப்பா தம்பி நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு கேட்கும். ஜிமின் அப்படியே அவங்கள பார்த்துட்டு, காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன் ஆண்டி அப்படின்றான். ப்ரொஃபஸராக இருக்கியா? ஏப்பா நீ பெரிய பிஸ்னஸ் மேனோட பையனை என் பையன் சொன்னா, அப்போ எதுக்குப்பா? உங்கள் அப்பாவோட பிஸ்னஸே பார்த்துக்கலாமே, ப்ரொஃபஸராக ஆகியிருக்க. அது எங்கள் அப்பாவோடது. எனக்கு பிஸ்னஸ் மேனெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு டீச்சிங் ஃபீல்டு பிடிச்சது. அதனால தான் நான் இதில் ஜாயின் பண்ணிட்டேன். ஓ அப்படியா? ஆமாம்மா, நானே எவ்வளோ சொன்னேன், வாடா பிஸ்னஸ் பண்ணலாம் ஒன்றா அப்படின்ட்டு. பட் அவன் தான் இதிலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு டீச்சிங் ஃபீல்டு தான் பிடிச்சிருக்கு, நான் ப்ரொஃபஸராகவே ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஜிம்னா பார்க்குறீங்க. அப்போ உங்கள் மம்மி, அவ்வளோ பிடிக்குமோ? ஆமாண்டி ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டிருக்கேன் இது மாதிரி ப்ரொஃபஸர் ஆகணும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லி தரணும் அப்படின்ட்டு. அதனால தான் அப்படின்றாங்க. பரவாயில்லப்பா, எந்த வயசுலும் அப்பா காசுக்கெல்லாம் ஆசைப்படாம உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கு நீ பண்ணுற பார்த்தியா? இது மாதிரி பையன்லாம் கிடைக்கிறது கஷ்டம். சும்மா புகழாதீங்க ஆண்டி, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் அமைதியாக பார்க்குறீங்க. ஓ அவ்வளோ பிடிக்குமோ, சரி ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் அமைதியாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஆஃப்டர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிமின் அவங்க வீட்டுக்கு போயிடுறான். இப்போது நீங்கள் உங்கள் பெட்டில் தான் படுத்துட்ருக்கீங்க. ஜிமினை பற்றியே தான் யோசிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு தூக்கமே வரல. ஐயோ இவன் ஏன் என் வண்டியில் ஊட்டிகிட்டே இருக்கான், இவனை மறக்கூட நினச்சாலும் முடிய மாட்டேங்குது. அவனை பற்றி நினைக்காத. உனக்கு ப்ரொஃபஸர் பிடிக்காது, நீ ப்ரொஃபஸரை லவ் பண்ண மாட்டேன், புரியுதா? ஆனால் அழகாக இருக்கானே. ஓ இதெல்லாம் யோசிக்காத, ஒழுங்காக தூங்க சரியா, தூங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி அப்படியே இறுக்கமாக பெட்ஷீட் ஃபுல்லாக போட்டுட்டு தூங்குறீங்க. பட் உங்களால் முடியல. ஒரு வழியாக கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பொறுமையாக தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ இப்போ மார்னிங் நீங்கள் காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகி முடிச்சுட்டு ட்ரெஸ் தான் என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் கண்ணில் ஒரு பிளாக் கலர் சாரீ படுது. நீங்கள் அப்படியே அதை எடுத்து பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் சொல்ல தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. மல்லிகா மேம் பார்த்துருக்கேன், அவங்க எவ்வளோ அழகாக சாரி கட்டிட்டு பொண்ணு மாதிரி வந்துருப்பாங்க. ஆனால் என்னைக்காச்சும் நான் நீ கட்டிருக்காடி, எப்போ பார்த்தாலும் அந்த ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு பையன் மாதிரிலாம் வந்து நிற்பேன் அப்படின்னு சொன்னதான் உங்கள் மண்டையில் ஓடிட்டே இருக்கு. நீங்கள் அப்படியே அதை யோசிச்சு பார்த்துட்டு உனக்கு இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி அந்த சாரீ எடுத்து வியர் பண்ணிக்கிறீங்க. ஸோ வியர் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் காலேஜுக்கும் போகிறீங்க. பார்த்தா அங்கே எல்லோரோட அட்டென்ஷன் உங்கள் மேலே தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த சாரியில் செம்ம அழகாக இருக்கீங்க. எல்லோரும் கண்ணு உங்கள் மேலே தான் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டை வேறு ஓடி வந்துட்டு உங்களை பார்த்துட்டு, ஏன் உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா என்ன? எதுக்கடி என்னை இப்படி பார்த்து கேட்குற? இல்லடி எப்போவுமே நீ வேறு மாதிரி வருவேன், ஆனால் இன்னைக்கு என்ன சாரி கட்டிருக்க, ஏதாச்சும் ஃபங்க்ஷனாக என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சும்மா கட்டணும்னு தோணுச்சு கட்டினேன். ஏன் நல்லா இல்லையா? செம்மையாக இருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் சிரிச்சுட்டே போகிறீங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் அவரே ஜிமின் தான். ஸோ ஜிமினை பார்த்தோன்னா அவன் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகுறான். எல்லா பேரும் அப்படி உன்னை வாயை பொழுங்க பார்க்குறாங்க. ஏன்னா அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலரில் வந்திருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு 2 பட்டன் ஓப்பனில், அவனோட கழுத்தில் வேற ஒரு சில்வர் கலர் செயின் போட்டு, கையில் வாட்ச் கட்டி பண்ணி ரொம்பவே அழகாக ப்ரொஃபஷ்னலாக வந்திருக்கான். அவனை பார்த்துட்டு எல்லோரும் வாவனை பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜிமின் எல்லாரையும் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அழகாக நடந்து வந்து போட் கிட்டே போய் கரெக்டாக அவனோட பிளேஸில் நின்றுக்கிறான். ஸோ இப்போ ஒரு பொண்ணு இருந்து ஜிமினை பார்த்துட்டு, ஜிமின் சார்
ம். என்ன சாரா? யூ லுக் ஆசம் அப்படின்னு சொல்றா. ஜிமின் அவள பார்த்து லைட்டா சிரிச்சுட்டு, சரி உட்காரு அப்படின்ற மாரி அவன் உங்கள பார்க்குறான். உங்கள பார்த்துட்டு அவன் அப்படி ஸ்டன் ஆயிட்டான். ஏன்னா நீங்க சாரி கட்டியிருக்கீங்க. ஜிமினுக்கு ஒரு நிமிஷம் என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படி உங்களவே தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்க லைட்டா ஜிமின பார்த்துட்டு லைட்டா ஸ்மக் பண்ணிட்டு, ம் செத்த நீ எனக்கு. உன்னை எனக்கு நான் என்னென்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி தான் இவங்க மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க. ஜிமின் அப்படி உங்களை பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போது சார் அப்படின்னு எல்லோரும் கூப்பிடுவோம். அ- அது என்னாச்சு சார்? அ அது அது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அகைன் உங்களை பார்க்குறான். ஸோ உங்களை பார்த்துட்டு இன்னைக்கு என்ன டாபிக் எடுக்கணும் அப்படின்னு கேட்கவும் அவங்களும் சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு ஜிமின் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அவன் ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்கள் மேலே மட்டும்தான் இருக்குது. லைட்டாக சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ ஜிமின் இவ சாரியெல்லாம் கட்டிருக்கா, அழகாக இருக்கா, கண்ணி இவன் மேலே இருந்து கிட்டுக்கவே முடியல. ஜிமின் கிளாஸுக்கு வேண்டிடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லைட்டாக விட்டுட்டு நார்மலாக லெசனெல்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் ஓ என்ன பார்க்காம எல்லோரும் பார்த்து எடுக்கிறியா, உனக்கு இன்னைக்கு இருக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உங்கள் சாரி அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. ஜிமின் பார்க்குறான். உங்கள் ஹிப் லைட்டாக ரிவீல் ஆகுது. ஜிமின் அதை பார்த்துட்டு திரும்பவும் ஸ்டக் ஆகிட்டான். உங்களுக்கு சிரிப்பாக வருது. ஜிமின் அதை பார்த்துட்டு ஐயோ வீக்னஸ்லேயே அடிக்கிறாளே, ஆனால் செம்மையாக இருக்கு. ஐயோ இவ்வளோ இருடே பிரேக் டைமில் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் அமைதியாகிட்டு அகெயின் உங்களை பார்த்துக்கிட்டு லெசனெல்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இதே மாதிரி தான் அந்த கிளாஸ் போயிட்டே இருக்குது. ஸோ இப்போது ஒரு வழியாக அவன் லெசனும் எடுத்து முடிச்சுட்டு அமைதியாக வெளியே போயிடுறான். நீங்கள் அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஜிமினோட பீரியடு முடிஞ்சாலும் அவன் சும்மா சும்மா உங்கள் கிளாஸ் பக்கம் ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கான். ஏன்னா அப்போ தான் உங்களை சைட் எடுக்கிற சாக்கில் உங்களை பார்த்துட்டே அந்த பக்கம் நடந்துட்டு போயிட்டே இருக்கான். உங்களுக்கு நல்லாவே தெரியுது ஜிமின் விழுந்துட்டான் அப்படின்ட்டு. லைட்டாக சிரிச்சிட்டு இதுக்கேவா இன்னும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ மதியம் லஞ்ச் டைம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேண்டீனில் உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் அவனோட பிளேட்டை எடுத்துகிட்டு உங்ககிட்ட தான் வரான். நீங்கள் பார்க்கல. ஸோ அவன் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு நான் இங்கே உட்காரலாமா அப்படின்னு கேட்குறான். அப்போ உங்கள் ஃப்ரெண்டு சார் என்ன சார் கொஷின் இது, உட்காருங்க அப்படின்னு சொன்னதும் ஜிமின் அப்படியே உங்கள் ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துக்கிறான். நீங்கள் அப்படியே எனக்கு கன்ஃபியூஸாக பார்க்குறீங்க, எதுக்கு இங்கே வந்தா அப்படின்ற மாதிரி. நீங்களும் சரி ஓகே எதுக்கும் வந்திருக்கான், எதுக்கு நமக்கு, நம்ம பாட்டுக்கு சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க. பட் ஜிமின் உங்களவே பார்த்து தான் சாப்பிட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஜிமினை நிமிந்து பார்க்கும் அவன் லைட்டாக அவனோட ஐயே விங்க் பண்ணுறான். உங்களுக்கு சாப்பாடு தொண்டையில் சிக்கிக்குச்சு. என்ன கண்ணில் அடிக்கிறான், பார்வையே சரியில்லையே அப்படின்ற மாதிரி உங்கள் சாரியை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. அப்போது உங்களுக்கு கால் கடையில் ஏதோ ஃபீல் ஆகுது. நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தா ஜிமின் தான். அவன் காலை வச்சுட்டு லைட்டாக ப்ளே பண்ணிகிட்ருக்க உங்கள் காலில். உங்களுக்கா பயங்கர ஷாக்கு. நீங்கள் அப்படியே அவன் காலில் லைட்டாக தட்டி விடுறீங்க. ஜிமின் அதை பார்த்துட்டு ஓ என் காலையை தட்டி விடுறியா, இருக்குடி உனக்கு அப்படின்ற மாதிரி. நீங்கள் சாரி தானே கட்டியிருப்பீங்க. ஸோ அதுக்குள்ளே அவன் கால் விட்டுறான். அவ்வளோதான் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க, முறைச்சி பார்க்குறீங்க. ஜிமின் நக்கெல்லாம் அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். என்னடி காலிடு, முடியாது சிட்டுன்றல, முடியாது அப்படின்ற மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருக்கான். இங்கே அப்படியே பார்த்து முடிச்சிட்ருக்கீங்க. அப்போ இன்னொரு வாய்ஸ் கேட்குது. ஓயன் இங்கே அப்படியே திரும்பி பார்த்தா உங்கள் கிளாஸ் ரியோன் தான். அவனை நீங்கள் பார்க்குறீங்க. அவன் நான் இங்கே உட்காரலாமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ரியோன் உட்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவனும் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உங்களை பார்த்துட்டு சாப்பிட்டுட்ருக்கான். ஜிமின் அதை பார்த்துட்டு எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அந்த பையனுக்கு உங்கள் மேலே ஒரு கண் எப்போவுமே உங்களை பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு இருப்பான். அது அவனுக்கும் தெரியும். அவனுக்கு கோவம் வந்தாலும் பட் ஸ்டூடெண்ட் அப்படின்றனால அவன் அமைதியாகிடுவான். ஸோ இப்போ அவங்க பக்கத்தில் வந்து உட்காருவோம், அவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. அவன் சும்மா இல்லாமல் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஓயன் என்ன ரியோ, நீ இன்னைக்கு இந்த சாரியில் அழகாக இருக்க. அப்போ ஜிமின் அழகாக இருப்பாடா, இருப்பா, நான் பார்க்க வேண்டியதா
நீ பார்த்துட்டு வந்து சொல்லிட்டு இருக்கல, உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ நீங்கள் தேங்க்யூ ரியோன். சாரியில் மட்டும்தானே? இல்லை இல்லை, நீ எப்போவுமே அழகாக இருப்ப, இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க. அதுவும் வந்து சாரி உனக்காகவே எடுத்த மாதிரி இருக்கு. அச்சோ உங்களாது ரியோன், எனக்கு ஷை ஆகுது. அப்போது ஜிம்மின்னு பார்த்துட்டு அவன் பயங்கரமாக முறைக்கிறான். ஷை ஆகும்டி ஆகும், ஒன்று வச்சுக்கிறோம் இரு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் சரி அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ரியான் உங்ககிட்ட ஓயன் என்ன ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தா காஃபி ஷாப் போகலாமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே ஜிம்மில் பார்த்துட்டு ஜிம்மில் அப்படியே உங்கள் காலில் தான் போட்டு மெரிக்கிறான். நீங்கள் ஆ என்ன ஜோயன், ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, சாப்பாடு சுட்டுருச்சு அதான் பார்த்து சாப்பிட்லாம்ல அப்படின்னு மாறான். ரியோன் உங்களுக்கு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறான். துறைக்கு அக்கறை வேறு கிடைக்குதோ, இவ்வளோ சொல்லணும் இவ்வளோ அப்படி மாதிரி உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரியோன், என்ன கேட்டால் காஃபி ஷாப் போகலாமான்னு கேட்டேன். ஓகே எனக்கு எந்த பிரச்சனை இல்லை போகலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னோம். ஜிம்முக்கு சமூகம் வந்துச்சு. அப்படியே பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவங்கள சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. அதனால் சுத்த முடியல. அவன் சாப்பிட்டு போகிறான். ஸோ நீங்களும் கைண்ட் ஐட்டம் போல சாவு என்ன பண்ணலாம் நேற்று, இது உனக்கு வேணும் இன்னமும் வேணும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அகைன் ஹேண்ட் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு வர விட்டுக்கு உங்கள் கையை பிடிச்சிட்டு யாரும் இழுத்துட்டு போகிறாங்க. பார்த்தா அது ஜிம்மன் தான். நீங்கள் ஜிம்மனை பார்த்துட்டோம். ஜிம்மன் என்ன பண்ணுறா, கையை விடு, யாராச்சும் பார்க்க போகிறாங்க. ஏய் அமைதியாக வந்துரு, இருக்கிற கோவத்தில் ஒன்று ஏதாச்சும் பண்ணுற போகிறான்ப்பா அப்படின்ட்டு ஒரு எம்டியான கிளாஸ் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே டோர் லாக் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு என்ன இப்போ உனக்கு பிரச்சனை, எதுக்கு என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். லைட்டாக ஜர்க் ஆகிட்டு கிளாஸுக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன், ஏய் நில்றி அப்படின்ற மாதிரி முன்னாடி கை போட்டு நிற்கிறான். நீங்கள் என்ன இவ்வளோ திமிரு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வாலில் பின் பண்ணி உங்கள் ஜாலில் என்ன பிடிக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறது, வலிக்குது, வலிக்கட்டும் நீ வலிக்கட்டும். அவன் வம்படியாக வந்து காஃபி ஷாப் கூப்பிட்டா நீ அவன் கூட போயிடுவியா? நான் அவன் கூட காஃபி ஷாப் போனால் உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் எனக்கு என்ன பிரச்சனையா? எனக்கு எரியுதுடி. ஓ எரியுதா, எரியட்டும். நீங்கள் கூட தான் நேற்று மல்லிகா மேம் கூட போனீங்க, நான் எதாச்சும் சொன்னா? ஏய் நீ பார்த்தியா அவங்க கூட காஃபி ஷாப் பண்ணது? பார்க்கலன்னு மட்டும் நினைக்காத, நான் பார்த்தேன். நான் அங்கேருந்து பார்த்து தான் வீட்டுக்கு போனேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஜிம்மின்னு பார்க்குறான். இல்லை அது போய் சொல்லி சமாளிக்காது ஜிம்மின், நான் பார்த்தேன், நான் கிளம்புறேன் அப்படின்ற போது ஜிம்மின் உங்களை பார்த்துட்டு இப்போ என்ன தாண்டி உன் பிரச்சனை? நான் தான் சொல்கிறேன்ல நான் மல்லிகா மேமை பண்ணல, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன்ட்டு, அப்புறம் என்ன நீ இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க? இது நான் டார்ச்சர் பண்ணுறேன்னா? இங்கே பாருங்கள் ஜிம்மின், இங்கே ப்ரொஃபஸர், நான் ஸ்டூடெண்ட், ரெண்டு பேருக்கு நடுவில் செட் ஆகாது. இதுதான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், செட் ஆகாது. செட் ஆகாதுல்ல அப்படின்ட்டு அப்படியே உங்களை பிடிச்சி அகைன் வாலில் பின் பண்ணுறான். ஸோ இப்போ உன்னோட ஹேண்டு உங்கள் ஹிப்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் வலிக்குது ஜிம், என்ன பண்ணுறீங்க விடுங்க, செட் ஆகாது. அப்போ எதுக்கடி வந்து ப்ரப்போஸ் பண்ண? அப்போ நீங்கள் எனக்கு ப்ரொஃபஸர்னு தெரியாது, அதனால நான் ஏதோ பண்ணிட்டேன். ஓ ப்ரொஃபஸர்னு தெரிஞ்ச அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு இதில்? எனக்கு ப்ரொஃபஸராக லவ் பண்ண விருப்பம் இல்லை. ஓ அப்போ இந்த வேலை இல்லைனா நீ என்ன லவ் பண்ணுவேன்? சொல்லுடி. ஆமாம், ப்ரொஃபஸராக ஸ்டூடெண்ட்டே எனக்கு லவ் பண்ண முடியாது, விடுங்க என்ன. ஒரு வேலை நீங்கள் இந்த வேலையை ரிசைன் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள், நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதும் ஜிம்மில் அப்படியே இங்கேருந்து கையில் அப்படியே உங்களை ஷாக்காக பார்க்குறான். என்ன சொல்கிற? நிஜமாக தான் சொல்கிறேன், எனக்காக இந்த வேலையை நீங்கள் விட்டிங்கன்னா சொல்லுங்கள், நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணலாம், ஏன் கல்யாணம் கூட பண்ணிக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ நான் உனக்கு ப்ரொஃபஸராக இருக்கிறது தான் பிரச்சனை. ஆமாம், எனக்கு நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்கிறது தான் பிரச்சனை. அவன் அமைதியே எதுவும் பேசலை, அப்படியே நிற்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு இதுலேருந்தே தெரில உங்களுக்கு என்னை விட அந்த வேலை தான் முக்கியன்ட்டு, நான் போகிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஜிம்மன் எதுவும் பேசலை. ஜிம்மன் அப்படியே உங்களவே தான் பார்த்துட்டு நிற்கிறான். நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே வெளியே போயிடுறீங்க. பயந்து தான் போல இருக்கு, சரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் அப்படியே கிளாஸ் ரூம் போகிறீங்க. ஸோ கிளாஸ் ஹவர்ஸும் அப்படியே போகுது.
இப்போ ஜிமினோட அவர் தான். இப்போ ஜிமின் வரவே இல்லை. நீங்கள் அப்படியே கன்ஃப்யூஸாக பார்க்குறீங்க. என்னாச்சு இவன் இன்னும் வராமல் இருக்கான்? ஒருவேளை நான் சொன்னதில் கொஞ்சம் பயந்துட்டா போல இருக்கே. சரி இருக்கட்டும், என்னை இவ்வளோ பண்ணியிருப்பான், அனுபவிக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மேம் தான் உள்ளே வராங்க. நீங்கள் அப்படியே எல்லாரும் கன்ஃப்யூஸாக பார்க்குறாங்க. ஸோ அந்த மேமும் உள்ளே வராங்க. அப்போது மேம், இது உங்கள் அவர் இல்லை, ஜிமின் சார் இது. ம், தெரியும்பா. உங்களுக்கு தெரியாதுல்ல? எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. ஒரு சேட் நியூஸ் இருக்குது. எல்லோரும் கன்ஃபியூஸாக என்னது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் சார் ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னதும் உங்கள் தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்குது. என்ன, ரிசைன் பண்ணிட்டானா? அப்போ எல்லாரும் மேம் என்ன மேம் சொல்கிறீங்க? காலையில் தானே வந்துட்டு இருந்தார், எந்த அப்டேட்டும் கொடுக்கவே இல்லையா? அப்போ எப்படி மேம் மேம் போய் சொல்லாதீங்க அப்படின்னு எல்லோரும் கேட்கவும் அந்த மேம் வந்துட்டு எல்லோரும் சைலண்ட்டாக இருங்க, நான் பொய்யெல்லாம் சொல்லலை, நிஜமாக தான். இப்போ தான் எனக்கே தெரிஞ்சுது என்னாச்சுன்னு தெரில. நான் ஜாப் குவிக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. என்ன ரீசன் எதுவுமே சொல்லலடா. நாங்களே ஷாக்கில் தான் இருக்கோம் அப்படின்னதும் உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் என்னது மேம் நிஜமாலே ரிசைன் பண்ணிட்டாரா? நிஜமாலே தான். அதனால தான் அவர் வரல. ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே இருக்கவே இல்லை. ஈவினிங் வரைக்கும் இருப்பாருன்னு பார்த்தேன். அவர் பாட்டி கிளம்பி போயிட்டாரு. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு நினச்சினே. அவர் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்ற போது அங்கே எல்லோரும் அப்படியே சோகமாகிடுறாங்க. இல்லை மேம் அவர் எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற பசங்கள்லாம் சொல்லவும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்ன இவன் லூசுத்தனமாக பண்ணியிருக்கான், ஜாபை ரிசைன் பண்ணிட்டான்னா அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சதாச்சு. அன்னைக்கு அவன் சொல்லும் போதே அவன் கண்ணில் நான் அதை பார்த்தேன். இப்போ இதுக்கு அவன் ஐயோ பையன் ஒருவேளை எனக்காக ரிசைன் பண்ணிட்டானா என்ன? இருக்காது வேறு ஏதாச்சும் ரீசன். என்ன பண்ணுறது? முதல்ல அவங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ அந்த மேம் லெசனெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் உங்களுக்கு அவங்க பேசுறத கவனிக்கவே முடியல. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் மண்டியில் 1000 கொஷின்ஸ், ஏன் இப்படி பண்ணா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அந்த மேம் லெசனெல்லாம் முடிச்சுட்டு போகிறாங்க. ஸோ ஈவினிங் நீங்கள் கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வரீங்க. அப்போ கரெக்டாக ரியோன் வரான். ஏன் என்ன? அது வந்து ஈவினிங் காஃபி. சாரி ரியோன், என்னால் இப்போதைக்கு வர முடியாது, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே உங்களை பார்த்துட்டு சரி ஓயன், நான் எதுவும் சொல்லலை, நீங்கள் போயிட்டு வாங்க, வெஞ்சர் நான் இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சைலண்டாக போயிட்டான். உங்களுக்கு மனசே இல்லை, ஒரு மாதிரி வலிக்குது உங்கள் நெஞ்செல்லாம். ஏன் இப்படி பண்ணா? எனக்காகவா ரிசைன் பண்ணிட்டு போனா? சொன்னதுக்காகவா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். உங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கும் போதே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. அப்போ உங்கள் மம்மி தங்கம் வந்துட்டியா அப்படின்ற மாதிரி தான் உங்களை பார்த்து அப்படியே உங்களுக்கு சொடக்கெல்லாம் எடுக்கிறாங்க. நீங்கள் அப்படியே உங்களுக்கு கன்ஃபியூஸாக பார்த்துட்டு மா என்ன பண்ணுற நீ, விடு, நான் முதல்ல ரூமுக்கு போகிறேன். ஒடி பொறுமையாக வாடி, என்னாச்சு? ஒன்று பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. நீங்கள் அப்படியே அவங்கள பார்த்துட்டு கத்துறீங்க. அம்மா அறிவு இருக்கா உனக்கு? யாரை கிட்ட பொண்ணு பார்க்க வர சொன்னேன்? கத்தாதடி, அவங்க ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. நான் எதுவும் சொல்லலை. திடீர்னு வந்து உங்கள் பொண்ணு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. உங்கள் அண்ணனும் எதுவும் சொல்லலை, நானும் எதுவும் சொல்லலை. நீ வந்துட்டப்புறம் பேசிக்கலான்னு பார்த்துட்ருக்கோம். மா பிடிக்கலன்னு சொல்லி அனுப்பவே. வாஸ் எல்லாம் நின்று பேசாதடி, வந்து பையனை பாரு, பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நீயே சொல்லு, அதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படி கட்டுப்பாக உங்கள் மம்மியை பார்த்து முறைக்கிறீங்க. என்ன மறைச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை, நானால வர சொல்லலை, அவங்கள தான் வந்து நிற்கிறாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சவங்கடி, அதுதான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சரி வந்து தொலை அப்படின்ற மாதிரி தான். ஸோ நீங்களும் உங்கள் மம்மி பின்னாடியே போயிட்டுருக்கீங்க கட்டுப்பில். நீங்கள் போயிட்டு அங்கே யார் இருக்கான்னு கூட அவ்வளோ நிமிந்து கூட பார்க்கல. உங்கள் பாட்டுக்கு அமைதியாக போய் குனிஞ்சு தலை நிமிராமல் நின்றுட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் மம்மி இதுதாங்க என் பொண்ணு ஒயன். ஸோ அவங்களும் பார்த்துட்டு பொண்ணு பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கா, ரொம்பவே அழகாக இருக்கா, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே டென்ஷனாக இருக்கீங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போய்
எப்படி காஃபி கப் தான் எடுத்து கொடுக்குறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்க நீ? எனக்கு நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். கோச்சிக்கமாக போய் குடுறி அப்படின்னு சொன்னதும், மா ஏம்மா வந்தவங்களை அப்படியே அனுப்ப முடியும்? பொறுமையாக சொல்லிக்கலாம் போடி அப்படின்ற மாதிரி தான் உங்களை அப்படியே அமுச்சு விடுறாங்க. நீங்கள் அப்படியே காஃபி கப் எடுத்துன்னு போய் அவங்க அப்பாவுக்கு அம்மாக்கெல்லாம் கொடுத்துட்டு ஃபைனலாக பையன்கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு நீட்டுறீங்க. அப்போ அந்த பையனும் அப்படியே உங்களை பார்த்துட்டு, ஏன் ஃபேஸை பார்த்தாலும் கொடுக்க மாட்டேயா என்ன அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஜிம்முன் தான். அப்படியே நீங்கள் அப்படியே அவனை ஷாக்காக பார்க்குறீங்க. அவன் லைட்டாக சிரிச்சுட்டு அந்த காஃபி கப் எடுத்துகிட்டு குடிக்கிறான். நீங்கள் ஜிம்மின் அப்படியே உங்களை பார்த்துட்டு லைட்டாக விங்க் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு பக்கம் ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் அமைதியாக போய் உங்கள் அம்மா பக்கத்தில் நின்றுக்கிறீங்க. ஜிம்மின் அப்படியே உங்களை பார்த்துட்டு, எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா மற்ற விஷயத்தெல்லாம் பேசலாம் அப்படின்னு அவன் டேரெக்டாக கேட்டுடுறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னதும் ஜிம்மின் உங்களை பார்த்துட்டு, பேசலாமே, தாராளமாக பேசலாம் அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. ஜிம்மினும் அப்படியே மேலே ஏறி வரான். ஸோ இப்போ நீங்கள் ரூமில் தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே ஜிம்மினை பார்க்குறீங்க. ஜிம்மின் உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க ஜிம்மின்? நான் என்ன பண்ணேன் மட்டும் கேட்காதீங்க. எதுக்காக உங்கள் ஜாம்பை நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? சும்மா தான். அப்படியே டேரேஸோட ஜிம்மினை பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்போ என்ன அவ்வளோ பிடிக்குமா ஜிம்மன்? எனக்கு உன்னை மட்டும் தாண்டி பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நீயே வந்து கேட்கும்போது ஜாப் தானே நேராக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ சொல்ல, உனக்கு ஹாப்பியா? நீங்கள் அப்படியே அவன் செஸ்ட்டு மேலே சாஞ்சிட்டு அவனை அடிக்கிறீங்க. ஏன் ஏன் எதுக்காக என் மேலே நீ இவ்வளோ லவ் கொடுக்குற? தெரிலடி, என்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தல, அப்போலேருந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீயா வந்த, ப்ரொப்போஸ் பண்ண, திரும்ப என்கிட்டே வந்த, என்னை தவிர எந்த பையனையும் நீ பார்க்கல. அந்த 2 வருஷம் நீ என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் நான் உன்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. நான் உன்னை தான் பார்த்துட்டு இருந்தேன். என்னென்ன பண்ணன்றதெல்லாம் பார்த்தேன். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. உண்மையாக தான் சொல்கிறேன், இது உங்கள்கிட்ட நான் சொன்னதே இல்லை. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், புரிஞ்சுதா? நீங்கள் அப்படியே அவனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஏன் ஏன் இதெல்லாம் எனக்காக நீங்கள் பண்ணுறீங்க ஜிம்மன்? ஏன்னா நான் லவ் பண்ணுறவன் எனது. என்கிட்ட வந்து நீ ஒன்று கேட்குற, அது ஃபர்ஸ்ட் டைம், நான் எப்படி செய்யாமல் இருப்பேன் சொல்லு அப்படின்ற போது நீங்கள் அவனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, போயா ஒரு ப்ரொஃபஸரு, படிச்சிருக்கல, அறிவில்ல, நான் ஏதோ சின்ன பிள்ளை சொல்லிட்டா அதுக்குன்னு ஜாபை குக் பண்ணிட்டு வந்துடுவியா? அங்கே எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருக்காங்க தெரியுமா? எனக்கு அவங்கெல்லாம் முக்கியம் இல்லை, நீ தான் பொண்ணு அப்படின்ற மாதிரி ஜிம்மினை டைட்டாக பிடிச்சி கிக்ஸ் பண்ணுறீங்க. அப்போ ஜிம்மி கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, இப்போ சொல்ல, என்னை கல்யாணம் பண்ணி உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு எஸ் அப்படின்ற மாதிரி தலையை ஆட்டுறீங்க. ஸோ லைட்டாக சிரிச்சுட்டு உங்களுக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கும் ஜிம்முனுக்கும் பயங்கரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. நீங்கள் சொல்லியிருப்பீங்க, இல்லை படித்து முடிச்சுட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பட் ஜிம்மன் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒருத்த கல்யாணிட்டு உங்களை கல்யாணம் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ அன்றைக்கான நைட், அந்த நைட் தான் நீங்கள் அப்படியே பெட் மேலே உட்காண்ட்ருக்கீங்க. ஜிமினா அப்படியே உங்களை பார்த்த மாதிரி உட்காண்ட்ருக்கான். நீங்கள் அவனை பார்த்து முறைக்கிறீங்க. ஜிமின் அப்படியே பெட்டில் லைட்டாக அவன் தலையை தாங்கி பிடிச்ச மாதிரி ஒன் சைடாக படுத்துட்டு உங்களை பார்க்குறான். இப்போ எதுக்கு நீ என்னை அப்படி பார்த்துட்ருக்க? ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி அந்த பில்லோ எடுத்து ஜிமின் மேலே தூக்கி போடுறீங்க. ஜிமின் அப்படியே அதை பிடிச்சிட்டு, என்னடியே உன் பிரச்சனை? ஏன் ஜிமின் இப்படி பண்ண? நான் என்ன சொன்னேன்? காலேஜ் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னேன்னா இல்லையா? சரி, அது வரைக்கும் தாங்க முடியாது, செம் எக்ஸாம் முடிச்சுட்டாச்சு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னேன். ஆனால் நீ கேட்கவே இல்லை. இப்போ பாரு, இன்னும் 2 நாளில் எக்ஸாம். இப்போ நான் என்ன பண்ண சொல்கிறேன்? படிப்பேனா இல்லை நான் உன்னை லவ் பண்ண வேணா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜிமின் அதை பார்த்து சிரிச்சிட்டு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்ன நீ பார்த்துக்கிறா? எக்ஸாம் எழுத போகிறது நான் தானே. ஏய், நான் புருஷன்டி, மரியாதை கொடுறி. அதெல்லாம் கொடுக்க முடியாது போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க.
ஜிமின் உங்களை பார்த்துட்டு, கொழுப்பு தாண்டி உனக்கு, என்னதான் ஏதோ அப்படி பேசிட்டு இருந்தேன்னா இப்போயுமா என்ன பேசக்கூடாதுன்றியா, உனக்கு இல்லாத உரிமையா நீ பேசுடி அப்படின்ற மாதிரி தான் ஜிமின் பார்க்குறான். சரி நான் போய் படிக்கிறேன், எக்ஸாம் வருதுல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் போகிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு, அடியே இன்னைக்கு என்ன நைட்டுன்னு தெரியுமா, என்ன இப்போ, டேய் நம்ம 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்ரி, ஆமாம் உன் மூஞ்சிக்கு அது ஒன்று தான் குறைச்சல் பேங்கிட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் போகிறீங்க. ஜிமின் அவ்வளோதான் அவனுக்கு கோவம் வந்துச்சு, அவன் அப்படியே பிடிச்சி உங்களை பெட் மேலே தள்ளுறான். நீங்கள் ஐயோ பொறுக்கி ப்ரொஃபஸரு வானா, தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்க, பண்ண தானே கூப்பிட்றேன், நீ தான் வர மாட்டேன்ற, ஏய் என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிற, பேசுவேனே இடம் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி. சரி ஸ்டார்ட் பண்ணலாமா, வானா சொன்ன கேளு, வானா சின்ன பொண்ணு யார் நீயா, சொல்லு அந்த சந்துக்குள்ளே வச்சு கிஸ் பண்ணது நீ தானே, அதுவே சொல்லி காட்டாத, அதனால தாண்டி நான் விழுந்தேன் அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜிம்மன் அப்படின்றீங்க, சரி சினுக்காத ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். தென் எங்கள் நோஸில் கிஸ் பண்ணிட்டு உங்கள் லிப்ஸ் கிட்ட வரும்போது நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. இப்போ ஜிம்மின் உங்களை பார்த்துட்டு எனக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க, என்ன டவுட் உனக்கு, அது வந்து உனக்கு ப்ரொஃபஸரை பிடிக்கல, என்ன கேட்ட, இல்லடி ஜாப்பை குயிட் பண்ணிட்டா தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் நீயே ஜாப்பில் ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்ட, சந்தோஷந்தான், உனக்கே பிடிக்கல அப்படின்ற போது நீங்கள் அவனை பார்த்துட்டு, இப்போ உனக்கு இந்த கொஷின் ரொம்ப முக்கியமா, சொல்றி கேட்குறேன்ல, அது வந்து ஒன்றும் இல்லை, சொல்லு என்ன, இல்லை சொன்னால் சிரிக்கக்கூடாதா, அப்படி என்ன விஷயம், நீ சிரிச்சனா நான் சொல்ல மாட்டேன், சரி நான் சிரிக்கல நீ சொல்ல, அது வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு இது மாதிரி டீச்சர் ப்ரொஃபஸரெல்லாம் பார்த்தா பயமா, என்ன பயம், இல்லை ஹோம்ஒர்க் பண்ணலனா, இல்லை ஏதாச்சும் தப்பு பண்ணால் அடிப்பாங்கல்ல, சேட்டை பண்ணாலும் அடிப்பாங்க, நான்லாம் நிறைய வாங்கியிருக்கேன், க்ரௌண்ட்லேயே முட்டி போடாலாம் வச்சுருக்காங்க தெரியுமா அப்படின்றது ஜிம்மின் உங்களை பார்க்குறான். சரி அதுக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம், அது மட்டும் இல்லை அவங்க ஸ்கூல்லேயே அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கன்னா வீட்டில் ஒன்றும் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அதான் பண்ணால் ப்ரொஃபஸரை மட்டும் கல்யாணம் பண்ணவே கூடாது, ப்ரொஃபஸர் இருக்கிற வீட்டுக்கு போகக்கூடாது, அதனால தான் நீயும் ஸ்ட்ரிக்டாக இருப்போன்னு நினச்சி வேணான்னு சொல்லிட்டேன். அவன் ஜிவனுக்கு சிரிப்பு வந்தது, அவன் சிரிச்சிட்றான். இப்போ எதுக்கு நீ சிரிக்கிற, ஏடி இதுக்கு சிரிக்காமல் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ பண்ண, ஆமாம் அது மட்டும் இல்லை வேற என்ன, நான் பார்த்துருக்கேன் டீச்சர் அவங்க ஒய்ஃபெல்லாம் முட்டி போட வைப்பாங்களாமே, இது யார் உனக்கு சொன்னா, இல்லை நான் பார்த்துருக்கேன் ஒரு அக்கா அவங்க ஹஸ்பண்ட் ப்ரொஃபஸர் தான், நான் பார்த்து விட்டுக்க அவங்கள முட்டி போட தான் வச்சுட்டு இருந்தாங்க, அதான் ஒருவேளை நம்மளையும் அப்படி பண்ணுருவாங்களோன்ட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன், அப்படி நீங்கள் அப்படி சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிறீங்க. ஜிம்முன்னு அப்படி பார்த்து செம்மையாக சிரிக்கிறான். ஏடி அவங்க ஏன் முட்டி போட வச்சுருப்பாங்க உனக்கு தெரியுமா, தெரியாது, பார்க்கல பனிஷ்மெண்ட் தானே, இங்கே பாரு அது பனிஷ்மெண்ட்டா, அது வேறு எது மாதிரியாச்சும் இருக்கலாம்ல, வேறு எது மாதிரிச்சுன்னா என்ன இருக்க போகுது, தப்பு பண்ணாங்க அதனால தானே, தப்பு பண்ணாங்க அதனால தான் இருக்கலாம், ஆனால் அது அப்போது நான் தப்பு பண்ணாலும் நீ பனிஷ் பண்ணுவியா, பண்ணுவேன் வேறு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான். அவனுடைய கை அப்படியே அங்கங்கன்னு ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ அன்றைக்கான நைட்டும் சுபமாக முடிஞ்சிருது. சரி ஓகே ஆர்மி, நான் போயிட்டு வரேன். இந்த ஸ்டோரிக்கான உங்களுக்கு அன்கட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும் சரியா. நான் அதையும் டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணுறேன், பண்ணி நான் அதில் போடுறேன் சரியா. நீங்கள் கேட்டால் மட்டும் தான், ஏன்னா இதில் போட்டால் காப்பி ரைட்டாக ஐயோ இல்லை, ஏன்னா இதில் போட்டால் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சேனலே போயிடுச்சுன்னா
நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள். அதனால தான். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து அங்கே வந்து கேளுங்க. இல்லைக்கா நீங்கள் எனக்கு இதிலே போடுங்க அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நான் போடுறேன். சரியா? இதுக்கு மேலே வேறு ஸ்டோரிஸ்லலாம். சரி ஓகே, நான் போயிட்டு வரேன். லவ் யூ சராங்கே. பாய். மறக்காம என் ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க.